அஸ்வின் கிறிஸ்ட் தமிழ்நாடு கிரிக்கெட்டை ஃபாலோ பண்ணுறவரா இருந்தீங்கன்னா அஸ்வின் கிறிஸ்ட் யாருன்னு உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். ஒரு ப்ரீமியம் ஃபாஸ்ட் bowler. இவரும் விக்னேஷும் ஆப்பனன்ஸை ரேட்டில் பண்ண காலங்கள் நிறையாவே இருக்குது. 2016-17 விஜய் ஹசாரே ட்ரோஃபியோட ஹையஸ்ட் விக்கெட் டேக்கர் அஸ்வின் கிறிஸ்ட். 9 மேட்ச்சில் 20 விக்கெட் எடுத்திருந்தார். கிரிக்கெட் லவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு த கூகுளிஸ் பாட்காஸ்ட் எபிசோட் நம்பர் 9. இந்த எபிசோடில் அஸ்வின் கிறிஸ்டோட நம்ம நிறைய பேசணும். அவரோட பர்சனல் லைஃப், கிரிக்கெட்டிங் கரியர், இன்ஜுரிஸ்லேருந்து எப்படி அவர் மீண்டு வந்தார், அண்ட் இந்தியா அண்டர் 23 எப்படி ரெப்ரசன்ட் பண்ணார், இதை பற்றிலாம் பேசிட்டோம். ஆமாங்க, அவர் ஒரு தமிழ்நாடு கிரிக்கெட்டர் மட்டும் கிடையாது, இந்தியா அண்டர் 23 கிரிக்கெட்டரும் கூட தான். இந்தியா அண்டர் 23 ரெப்ரசன்ட் பண்ண இமீடியட்டாகவே அவர் ஒரு இன்ஜுரினால ஒரு பெரிய செட்பேக் அடைஞ்சாரு. அதை பற்றியும் அவர்கிட்ட பேசியிருந்தோம். அண்ட் அதுலேருந்து எப்படி மீண்டு வந்தார், இன்னுமே எப்படி அவர் மோட்டிவேட்டடாக இருக்காரு, அண்ட் தமிழ்நாடு கிரிக்கெட்டோட கம்பேக்குக்கு எப்படி எய்ம் பண்ணுறாருன்றதை பற்றி அவர்கிட்ட பேசியிருந்தோம். அண்ட் டிஃப்ரெண்ட் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் ஃபாஸ்ட் bowling, அதோட டிஃபிகல்ட்டிஸ் பற்றியும் பேசியிருந்தோம். இது ஒரு சூப்பர் இன்ஃபர்மேட்டிவான எபிசோட் அண்ட் செம ஃபன்னான எபிசோடும் கூட. ஃபுல் எபிசோடையும் பாருங்க. கமெண்ட்ஸ்ல உங்க கருத்துக்களை கண்டிப்பா சொல்லுங்க. திஸ் எபிசோட் இஸ் ஃபுல்லி ஸ்பான்சர்ட் பை த பேட் டாக் சிதம்பரம். இவங்க சிதம்பரம்ல ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்கிற ஒரு நல்ல கிரிக்கெட்டிங் பிராண்ட். இவங்க கிட்ட டென்னிஸ் பால் பேட்ஸ், டென்னிஸ் பால் எக்யூப்மெண்ட்ஸ், அப்புறம் கிரிக்கெட் பால், லெதர் பால் பேட்ஸ், லெதர் பால் எக்யூப்மெண்ட்ஸ், அப்புறம் எல்லாமே அஃபோர்டபுள் ரேட்ல கிடைச்சிட்டு இருக்கு. ஸோ கண்டிப்பா இவங்களை செக் அவுட் பண்ணுங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கேன், ஸோ போய் பாருங்க. அண்ட் யூஸ் த கோட் கூகுளிஸ் ஃபார் 10% ஃபிளாட் டிஸ்கவுண்ட். கிரிக்கெட் லவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இன்னைக்கு நம்ம த கூகுளிஸ் பாட்காஸ்டில் வந்து ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட்டை இன்வைட் பண்ணியிருக்கோம். அண்ட் ஸ்பெஷல் கெஸ்ட் யாருன்னா அஸ்வின் கிறிஸ்ட். இவர் தமிழ்நாடு கிரிக்கெட்டர், ஃபர்ஸ்ட் டிவிஷன் கிரிக்கெட்டர், டிஎன்பிஎல் கிரிக்கெட்டர். அண்ட் இவர் தமிழ்நாடுல கிட்டத்தட்ட 10 இயர்ஸ் வந்து ரஞ்சி ட்ரோஃபி விளையாடிருக்காரு. அண்ட் இன்னுமே நிறைய அவரை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ அவர்கிட்ட நிறைய பேசுவோம். ஸோ வணக்கம் அஸ்வின் ப்ரோ, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மோபி, நீங்கள் எப்படிங்க? நல்லா இருக்கேன். ஸோ உங்களுக்கு நான் வந்து ஒரு குவிக்கான இன்ட்ரோ கொடுத்துறேன். இந்த எபிசோடில் வந்து 4 செக்மெண்ட் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் செக்மெண்ட் இஸ் கால் யாரா இந்த பையன். இது பேசிக்லி ஒரு ஃப்ரீ ஹிட் ரவுண்டு. உங்களை பற்றி ஆடியன்ஸ்க்கு இன்னுமே வந்து நிறைய விஷயங்கள் தெரியும். அண்ட் பேசிக்கலி இது ஒரு ஃபன் ரவுண்டாக இருக்கும். அண்ட் செகண்ட் ரவுண்ட் இஸ் கால் டிஆர்எஸ். இதில் வந்து உங்களோட மெயின் கெரியர் பற்றி நம்ம டச் அப் பண்ணுவோம். அண்ட் உங்களோட எக்ஸ்பீரியன்சஸ் அண்ட் டெபியூ அதை பற்றிலாம் பேசுவோம். அண்ட் தேர்ட் ரவுண்ட் இஸ் கால் கூகுளிஸ், விச் இஸ் ரேபிட் ஃபயர் ரவுண்ட். And the final round is called the run chase, which is future and vision forward. So this whole segment and whole episode is sponsored by the Bat Dog 25 சிதம்பரம்ல இருக்காங்க. ஸோ நிறைய அஃபோர்டபுள் ரேட்ல பேட்ஸ் கொடுத்துட்டு வராங்க. அண்ட் கிரிக்கெட்டிங் ஆக்சசரிஸ் கொடுக்குறாங்க. ஸோ டூ செக் தம் அவுட். டிஸ்கிரிப்ஷனில் டீட்டெயில்ஸ் கொடுக்குறேன். ஓகே, லெட்ஸ் ஜம்ப் இன்டு த செக்மெண்ட் 1 ப்ரோ. யாரா இந்த பையன் அப்படின்றத அந்த செக்மெண்ட்டோட பேர். ஸோ எனக்கு உங்கள்கிட்ட கேட்கணுன்ற முதல் விஷயம் என்னன்னா, வாட் இஸ் யுவர் ஃபர்ஸ்ட் மெமரி ஆஃப் கிரிக்கெட்? கிரிக்கெட் ஃபர்ஸ்ட் மெமரினா சின்ன வயசில் ஸ்ட்ரீட்ஸில் ஆடினது தான். நான் கரூரில் இருந்தேன் அந்த டைமில். அப்போ எனக்கு கிரிக்கெட் சுத்தமாக பிடிக்காது. என்னோட அங்கிள் தான் இந்த இன்ட்ரெஸ்ட் கொண்டு வந்தார். அதுவும் எப்படி கொண்டு வந்தாருன்னா, ஒரு சின்ன ஃபன் ஸ்டோரி இருக்குது. நான் சின்ன வயசில் நிறைய கார்ட்டூன் நெட்வொர்க், மூவிஸ் இந்த மாதிரி தான் பார்த்துட்டு இருப்பேன். எங்கள் அங்கிள் வந்து எங்கள் கூட தான் தங்கியிருந்தார். அவர் கிரிக்கெட் பார்க்கணுன்னு ரொம்ப ஆசை. ஸோ அவர் என்ன பண்ணுவார், பட் டிவி கிடைக்காது, அவருக்கு ரிமோட் கிடைக்காது. நான் தான் வச்சு பார்த்துட்டு இருப்பேன் ஃபுல் டைம். ஸோ ஒரு நாள் என்ன கிரிக்கெட் ஆடலாம் வான்னு கூப்பிட்டு போனார். அப்போது என்ன bowling போட சொல்லிட்டு அவர் பேட்டிங் ஆடினார். ஆஸ் எக்ஸ்பெக்டட் நான் என்னால் அவர் அவுட் ஆகவும் முடியல. அவர் 4-6 அடிச்சிட்டு இருந்தார். ஸோ அவர் என்கிட்ட ஒரு சேலஞ்ச் கொடுத்தாரு, சேயிங் நான் ஸ்டம்ப் பின்னாடி இருந்து பேட்டிங் ஆடுறேன், அப்போதே நான் போல்ட் ஆக்கு பார்க்கலாம் அப்படின்ட்டு ஒரு குட்டி சேலஞ்ச் கொடுத்தாரு. அப்போவும் ட்ரை பண்ணுறேன், அவர் அவுட்டே ஆகலை. ஸ்டம்புக்கு முன்னாடி பேட்டை வச்சு ஆடிட்டே இருந்தார். ஸோ அப்போ தான் எனக்குள்ள ஒரு சின்ன ஒரு ஏக்கம் வந்தது. என்னடா ஒருத்தர் ஸ்டம்ப் பின்னாடி இருந்து பேட்டிங் ஆடுறாரு, நல்லா அவுட்டே ஆக்க முடியலன்ட்டு ஒரு வெறி வந்தது. அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்ட்ரீட் கிரிக்கெட் ஆட ஆரம்பிச்சு. கரூர்லேருந்து எங்கள் அப்பாவுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகி தூத்துக்குடி போனோம். அங்கேயும் இந்த மாதிரி ஸ்ட்ரீட் கிரிக்கெட் தான் ஆடிட்டு இருந்தேன். அப்புறம் எனக்கு இன்ட்ரெஸ்ட் ரொம்ப அதிகமாகுதுன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் எங்கள் பேரண்ட்ஸ் வந்து என்னை சென்னை கூப்பிட்டு வந்தாங்க. சென்னையில் சென்ட் பீட்ஸ் ஸ்கூலில் சேர்த்தாங்க என்ன 5th ஸ்டாண்டர்டுக்கு. அகைன் அங்கே தான் கிரிக்கெட் ஸ்டார்ட் பண்ணேன். ஸ்டார்ட் பண்ணி ஒரு 4-5 இயர்ஸ் வந்து பெருசாக எதுவுமே இல்லை. சும்மா டெய்லி ஸ்கூல் கோச்சிங் போவேன் வருவேன், அவ்வளோதான். அப்போது மதனகோபால் சார் அங்கே கோச்சாக இருந்தார். ஹீ தாட் ஐ ஹேட் சம் டேலண்ட் இன் மீ. அங்கே என்ன தனியாக அவர் கொஞ்சம் ட்ரெயின் பண்ணார், ஹெல்ப் பண்ணார். எனக்குள்ளே இந்த ஃபாஸ்ட் பால் வெளியே கொண்டு வந்தார். நான் சின்ன வயசில் ரொம்ப ஸ்லோவாக போடுவேன். பேட்டிங் தான் கொஞ்சம் ஏதோ ஓரளவு டீசெண்டாக ஆடுவேன், அவுட் ஆகாமல். பட் ஹீ brought த ஃபாஸ்ட் bowler இன் மீ. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா ஆடி அந்த நெக்ஸ்ட் இயர் வந்து அண்டர் 16 ஸ்டேட் ஆடினேன். அங்கேருந்து அப்படியே ஸ்லோலி டுக் ஆஃப். அண்டர் 16 அப்புறம் அண்டர் 19 ஆல் 3 இயர்ஸ் ஸ்டேட் ஆடினேன். தென் ஐ காட் இன்டு த ரஞ்சி ட்ராஃபி செட்டப். ஸோ இப்படி தான் என்னோட கிரிக்கெட் ஸ்டோரி ஸ்டார்ட் ஆச்சு.
ஓகே, சூப்பர். ஆக்சுவலி சூப்பரா சம் அப் பண்ணீங்க. ஸ்டார்டிங்ல இருந்து ரஞ்சி ட்ராஃபி விளையாடின வரைக்குமே போயிட்டீங்க. வெரி நைஸ். அண்ட் நீங்க சென்ட் பீச்ல தான் ஃபர்ஸ்ட் ஸ்கூல் கிரிக்கெட் ஸ்டார்ட் பண்ணீங்கல்ல? அண்ட் உங்களுக்கு நீங்க போட்ட ஃபர்ஸ்ட் பால் ஞாபகம் இருக்கா? நெட்ஸ்லயா மேட்ச்ல சுட்டு? மேட்ச்ல ஆர் ஃபர்ஸ்ட் ஓவர்? பட் எக்ஸாக்டா ஃபர்ஸ்ட் மேட்சோட ஃபர்ஸ்ட் பால் ஞாபகம் இல்லை. பட் இனிஷியலா நான் ஆடின ஒரு 2-3 கேம்ஸ் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. அதுல வந்து பேட்டிங் டீசெண்டா ஆடினேன் அந்த ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல. செகண்ட் இன்னிங்ஸ் நான் பவுலிங் போடும்போது ஒரு ஓவர்லேயே எனக்கு தெரிஞ்சு 18 பால் ஏதோ போட்டேன். நான் போடுறேன் ஒயிட். டான் பாஸ்கோ ஸ்கூல்ல ஆடணும் அந்த மேட்ச், அண்டர் 12 மேட்சோ ஏதோ ஒன்று. கோச் ஓகே. வந்து சொல்றாரு அக்ராஸ் த சீம் பிடிச்சி ஸ்டம்ப்ல போடுறான்னு கத்துறாரு வெளியே இருந்து. எனக்கு அப்போ அக்ராஸ் த சீம்னால என்னன்னு தெரியல. நான் பாட்டுக்கு சீம் பிடிச்சி போடுறேன், அது ஸ்விங் ஆகி போயிட்டே இருக்கு. ஸோ அது வந்து ப்ராப்ளி தட் வாஸ் மை செகண்ட் ஆர் தேர்ட் மேட்ச் இருக்கும். ஸோ அந்த ஓவரில் 18 பால் போட்ட ஞாபகம் இருக்கு எனக்கு. ரொம்ப அது ஒரு ட்ராமேட்டிக் எக்ஸ்பீரியன்ஸ். ஓகே. ஓகே, நைஸ். பட் இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்சஸ் வந்து நிறைய பேருக்கு இருக்கும் சின்ன வயசுல. ஆக்சுவலி லைக் இந்த ஃபர்ஸ்ட் ஃபியூ கேம்ஸ் வந்து நமக்கு அந்த ஒரு ரிதம் கிடைக்கிறது அதை பற்றிலாம் இப்போ பெருசாக தெரியாதுல்ல. நம்ம ஓடி போய் மீடியம் பேஸ் போடணும், ஃபாஸ்ட் bowling போடணும். நானுமே வந்து சின்ன வயசில் ஃபாஸ்ட் bowler-ஆ தான் இருந்தேன். ஸோ நிறைய சொதப்பியிருக்கேன் நிறைய மேட்சஸில். அண்ட் லைக் நல்லா இருந்துச்சு அது பார்ட் அண்ட் கேட்குறது. பார்சல் ஆஃப் எவ்ரி bowler. அதான் இப்போ எக்ஸாக்ட்லி. ஆயிட்டு இருக்கு. யா. ஆயிடுச்சு. ஓகே. அண்ட் எப்போ வந்து நீங்க 16ல டெபியூ பண்ணன்னு சொன்னீங்க, அண்டர் 16ல வந்து தமிழ்நாடுக்கு டெபியூ பண்ணன்னு சொன்னீங்க. அண்ட் அப்போ உங்களுக்கு என்ன வயசு? அப்போ ஐ வாஸ் 15. That ஓகே. was my last year of under 16 age group. ஓகே. நான் ஏன் இதை கேட்டேன்னா, எனக்கு வந்து உங்களோட மெமரி அப்படின்னு வரும்போது வந்து ஒரு ஃபாஸ்ட் bowling காம்படிஷன் ஒன்று நடந்துச்சு சேப்பாக் ஸ்டேடியமில். ஐ திங்க் கேட்டோரேடா அந்த மாதிரி யாரோ ஒரு ட்ரிங்க் கம்பெனி தான் பண்ணாங்க. நான் வந்து அப்போவே ஸ்பின் பவுலராக மாறிட்டேன். நாங்கள் சும்மா ஸ்கூல் கட்டடிக்கிறதுக்காக அதுக்கு போனோம். அது வந்து சாட்டர்டே நடந்தது. ஆனால் நாங்கள் வந்து மண்டே ஓடி வாங்கி போகலான்னு சொல்லிட்டு அதுக்கு போயிருந்தேன். அப்போ நாங்களாம் ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லேயே ரிஜெக்ட் ஆயிட்டோம். ஸ்லோவாக போடுறோம்னு சொல்லிட்டு ரிஜெக்ட் பண்ணாங்க. அடுத்த நாள் என் ஃப்ரெண்டை மீட் பண்ணேன். அவன் வந்துருந்தான் எங்களோட அந்த இதுக்கு. அப்போ அவன் தான் சொன்னான், நான் கேட்டேன் நீ எப்படி ஃபாஸ்ட்டாக போட்ட, நீ எங்களோட ஸ்லோவாக போடுவேன் நார்மலாக, நீ எப்படி ஃபாஸ்ட்டாக போட்டனா? அப்போ சொன்னா உங்களோட அவன் பக்கத்தில் நின்று இருக்கும்போது நீங்கள் அவனுக்கு டிப்ஸ் ஏதோ கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவன் பேர் வந்து பிரவீன் டேனியல். ஸோ அவன் வந்து அஸ்வின் கிறிஸ்டன் நான் ஒருத்தனை பார்த்தேன். அவர் வந்து எனக்கு டிப்ஸ் கொடுத்தான். அதை வச்சு தான் நான் போட்டேன். அண்ட் நான் எப்படியும் 85 மார்க்கு கிராஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போலேருந்தே நீங்கள் வந்து ஃபாஸ்ட் bowling வந்து ஃபாஸ்ட்டாக போடுவீங்கன்றது வந்து எனக்கு மைண்டில் அப்போ ரெஜிஸ்டர் ஆயிடுச்சு. ஸோ அதனால தான் இந்த கேள்வியை கேட்டேன் நான். இது சேப்பாக்ல இல்ல எம்ஆர்எஃப் ஸ்பேஸ் ஃபவுண்டேஷன் இல்லையா? சேப்பாக்கில் நடந்துச்சு. இது சேப்பாக்கில் நடந்தது. ஓகே. பட் டு பி ஃப்ராங்க், நான் வந்து அந்த டைம் நிறைய இந்த மாதிரி பேசுவேன் தவிர நான் அந்த டைம்ல ரொம்ப ஃபாஸ்டா போட மாட்டேன் ஆக்சுவலா. நான் எங்களை விட ஃபாஸ்ட்டாக போடுவீங்க அதுக்கு. நீ எந்த இயர் சொல்றீங்க எனக்கு சரியா ஞாபகம் இல்ல. 2008 9 கரெக்டாக அந்த ப்ராப்ளி அந்த டைம்ல நான் கொஞ்சம் டேக் ஆஃப் ஆயிட்டேன். பட் அந்த அண்டர் 16 ஸ்டேட் ஆடுறதுக்கு முன்னாடி அப்படின்னா நான் ரொம்ப ஸ்லோவா தான் போட்டு இருந்திருப்பேன். ஓகே. ஐ திங்க் அந்த டைம் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அரௌண்ட் நீங்க அண்டர் 16 ஸ்டேட் ஆடின டைம் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, நைஸ். அண்ட் நீங்க ஃபாஸ்ட் bowling போடுறதுக்கு வந்து இன்ஸ்பிரேஷன் அப்படின்னு ஏதாவது ஒரு bowler இருந்தாங்க அந்த டைம்ல நீங்க க்ரோயிங் அப் ஃபேஸ்ல? யார் அந்த இன்ஸ்பிரேஷன்? சின்ன வயசுல பாத்தீங்கன்னா எனக்கு அப்போ கிரிக்கெட்டுக்குள்ள வரும்போது இந்தியன் டீம்ல ஜஹீர் கான் இருந்தாரு, ஜவஹர் ஸ்ரீநாத் இருந்தாரு. பட் ஆக்சுவலா எனக்கு என்னோட அங்கிள் தான் அந்த ஃபாஸ்ட் bowling இதுல வந்து இன்ஸ்பிரேஷன். அவர் ஓடி வந்து bowling போற நிறைய பார்த்து எனக்கு ஃபாஸ்ட் bowling போடணும் அப்படின்ட்டு ஆசை வந்தது. பட் ஒரு கிரிக்கெட்டர் ஐடல் அப்படின்னா எனக்கு வந்து டேல் ஸ்டைன் தான். ஓகே. ஏன்னா கிரிக்கெட் அதுக்கு முன்னாடி லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். பட் ஃபாஸ்ட் bowlingல அவ்வளோ ஒரு இன்ட்ரெஸ்ட், ஒரு வெறி வந்தது டேல் ஸ்டைன். நைஸ், சூப்பர். அந்த சார்பேட்டா பரம்பரையில வர சீன் மாதிரி ஃபாஸ்ட் bowlingனா எனக்கு நீ தான் வாத்தியாரே அப்படின்ற மாதிரி டேல் ஸ்டைன் அதேதான். தான் போல. நைஸ், சூப்பர். அண்ட் மூவிங் ஆன் டு காலேஜ் கிரிக்கெட். ஸோ நீங்கள் வந்து ஸ்கூலில் அப்போவே வந்து ஸ்டேட் விளையாடிட்டீங்க. அண்ட் காலேஜுமே வந்து நீங்கள் எப்படியுமே காலேஜ் டீம்ல இருந்திருப்பீங்க. அண்ட் அப்போவே வந்து நீங்கள் ரஞ்சி ட்ராஃபி டெபியூ பண்ணிட்டீங்க. பட் காலேஜ் கிரிக்கெட் உங்களுக்கு விளையாட சான்ஸ் கிடைச்சதா? அண்ட் எப்படி இருந்தது உங்களோட காலேஜ் கிரிக்கெட் எக்ஸ்பீரியன்ஸ்? காலேஜ் மேட்சஸ் நிறைய ஆடி இருக்கேன். பட் சில டோர்னமெண்ட்ஸ் நிறைய மிஸ் ஆகிற மாதிரி இருக்கும் இந்த ஸ்டேட் கேம்ஸ் ஆடுறதுனால. ஸோ ஓகே. யூஸ்வலாக ஒரு காலேஜ் டோர்னமெண்ட் ஒரு 7-8 நடக்குதுன்னா நான் ஒரு இயர்ல 3 or 4 தான் ஆடுவேன். பட் தென் எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது. காலேஜ் கேம்ஸ் வந்து அகைன் ஸ்டேட் கேம்ஸ் மாதிரி இல்லாமல் இட்ஸ் மோர் க்ளோசர் டு ஸ்கூல் கிரிக்கெட். அங்கே இன்னும் காம்படிஷன் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸ்டேட் கேமில் இட்ஸ் ஆல் அபவுட் ப்ரொஃபஷனலிசம். எவ்வளோ Yeah. ப்ரொஃபஷனலாக நம்மளோட அவுட் சைட் த ஃபீல்டும் நம்ம எவ்வளோ ப்ரொஃபஷனலாக இருக்கோம், அங்கே என்னென்ன ஹார்ட் ஒர்க் பண்ணுறோம் அதெல்லாம் இருக்குது. பட் காலேஜ் கிரிக்கெட்டுங்கிறது வந்து
அன்னைக்கு அன்னைக்கு எல்லாரும் வெளியே ஃபுல் ஃபன் மோடில் இருப்போம். மேட்ச்க்குள்ளே போனதுக்கப்புறம் அந்த ஃபயர் வரும். அது ஸ்கூல் கிரிக்கெட்டில் தான் அந்த மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் காலேஜ் கிரிக்கெட்டில் அது கொஞ்சம் அது பார்த்தோம். நைஸ், சூப்பர் சூப்பர். அண்ட் எந்த காலேஜ் படிச்சீங்க? நான் விவேகானந்தாவில். ஓகே ஓகே. ஸோ எல்லாமே அதே அந்த ஏரியாலே, மயிலாப்பூர், மந்தவெளி, சாந்தோம், அந்த ஏரியாலே உங்களோட எஜுகேஷன் முடிஞ்சிருச்சு. விவேகா. Yeah, nice, super. And இப்போ moving on to some fun questions. What is your favorite hangout spot in Chennai apart from a cricket field? Cricket சொல்லக்கூடாது, சென்ட் பீட்ஸ் கிரவுண்ட்னு சொல்லக்கூடாது. ஓகே. யா, நிறைய ஸ்பாட்ஸ் இருக்கு. ஒன்று தான் சொல்லணுமா? இல்லை நீங்கள் 2-3 கூட சொல்லலாம், உங்களோட இஷ்டம் தான். ஓகே. எனக்கு கோவளம்ல வந்து அந்த சர்ஃபிங் போகிறது ரொம்ப பிடிக்கும். ஓகே, நைஸ். பீச் சைடு எங்கேயாவது இருக்கிறது ரொம்ப பிடிக்கும். இன் ஜென்ரல் அந்த சர்ஃப் ஸ்கூல் போகிறது ரொம்ப பிடிக்கும். ஆல்ஸ் பெசன் நகர், இன்னும் கொஞ்சம் பக்கத்தில் சொல்லணும் அப்படின்னா பெசன் நகர் பீச் சைடில் எங்கேயாவது. ஓகே ஓகே, நைஸ். அண்ட் வாட் இஸ் யுவர் ஃபேவரட் சீட் மீல்? நீங்கள் ஒரு ஃபாஸ்ட் பாலர், பயங்கர டிசிப்ளினாக இருப்பீங்க அந்த டைம்ல. ஐ மீன் விளையாடுற லைக் ப்ரொஃபஷனல் கிரிக்கெட் விளையாடுற டைம்ல ஆப்வியஸ்லி யூ ஹேட் அ ஃபிட்னஸ் ரெஜிம். ப்ரொஃபஷனல் ஆடிட்டு தான் இருக்கேன். இல்ல ஐ மீன் அந்த ரஞ்சி ட்ராஃபி ஆடுற டைம்ல சொல்றேன். அப்போ வந்து உங்களுக்கு ஒரு ரெஜிம் இருக்கும்ல, ஸ்ட்ரிக்டான ரெஜிம் இருக்கும். அண்ட் இப்போ நீங்க ஃபர்ஸ்ட் டிவிஷன்லாம் ஆடிட்டு இருக்கீங்க. அண்ட் ஸோ உங்களோட சீட் மீல், லைக் நான் வந்து ஒரு மேட்சை ஜெயிச்சுட்டேனோ இல்லை நல்லா போலிங் போட்டேன்னா போய் நல்லா சாப்பிடுவேன் அப்படின்னா அது என்ன மீல்? 2 இருக்கு. இப்போ நார்த் நிறைய டிராவல் பண்றோம் அப்படின்னா வந்து இந்த பட்டர் நானும் பட்டர் சிக்கனும் அது வந்து ஓகே, ரொம்ப சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம். அது ஒண்ணு. நைஸ். நம்ம ஊர்லனா பிரியாணி தான். ஓகே மட்டன் ஓகே. பிரியாணி. ஸோ இப்போ அதோட ஃபாலோ அப் கொஸ்டின் இருக்கு. ஃபேவரட் பிரியாணி ஸ்பாட் ஆர் ஸ்பாட்ஸ் இன் சென்னை? ஸ்பாட்ஸ் நிறைய இருக்கு. எதை சொல்றதுன்னு தெரியலையே. ஓல்ட் மிர்ச்சின்னு ஒரு பிளேஸ் இருக்கு. எஸ்எஸ் ஓகே இருக்கு. அஹ், பிரியாணி எனக்கு சுமாரா இல்லாத எல்லா பிரியாணியுமே பிடிக்கும் எனக்கு. ஓகே, ரொம்ப நைஸ். பேலன்ஸா பண்ணா எனக்கு இம்ப்ரெஸ் பண்ண முடியாது. ஓகே, சூப்பர். அண்ட் ஒரு பெஸ்ட் சிட்டி ஆர் பெஸ்ட் ஃபுட் ஸ்பாட் நீங்கள் ட்ராவல் பண்ணும்போது எந்த சிட்டியில், சிட்டினே வச்சுக்கலாம், லைக் நீங்கள் வந்து நிறைய ஸ்டேட்க்கு ட்ராவல் பண்ணியிருப்பீங்க மேட்சஸ் ஆட, எந்த ஸ்டேட்டோட ஃபுட்டு தமிழ்நாடு ஃபுட்டுக்கு அடுத்தது உங்களுக்கு லிஸ்ட் பண்ணுவீங்க? ஸ்டேட் அண்ட் சிட்டி எனிவேர் இன் கேரளா. ஓகே ஆமாம், ரொம்ப பக்கம். கேரளாவில் ஏன்னா மீட், எனக்கு மீட் இன் ஜென்ரல் ரொம்ப பிடிக்கும். ஸோ அங்கே நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் மீட் கிடைக்கும். சூப்பர். ஸோ அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஃபுட் வைஸ் கேரளா. ஓகே நிறைய ஓகே, கோகனட்ஸ் குக் பண்ணுவாங்க. யா, கோகனட் ஆயில். நைஸ். அண்ட் worst ஃபுட் எக்ஸ்பீரியன்சஸ் அப்படின்னு ஏதாவது இருக்கா? இருக்கு, பட் அது ரெஸ்டாரண்ட் நேம் ஏதாவது சொல்ல முடியாது. ஓகே, இல்லை பரவாயில்ல, ஏதாவது ஒரு இன்சிடென்ட் சொல்லலாம். ஓகே, ஸோ ஒரு when I was around 17 or 18 ஒரு NCA ஒரு ZCA கேம்ப் ஒன்று சென்னையில் நடந்தது ஃபார் ஃபாஸ்ட் bowlers. அப்போது எங்களை வந்து ஒரு ஹோட்டலில் ஸ்டே பண்ண வச்சுருந்தாங்க ஆழ்வார்பேட்டில். அப்போ வந்து நாங்கள் சாப்பிட பக்கத்தில் ஒரு ரெஸ்டாரண்ட் போனோம். ரொம்ப ஃபேமஸான ரெஸ்டாரண்ட் தான், எல்லாருக்குமே தெரியும். அங்கே சாப்பிட்டு எனக்கு நைட்டு ஃபுட் பாய்சன் ஆயிடுச்சு. அந்த டைமில் நான் ஃபுட் பாய்சன் ஆகி ரொம்ப சிக்காகி தனி ரூம்ஸ் கொடுத்துருந்தாங்க. ஸோ சிக்காகி நான் மயக்கமாகி இருந்தேன் என் ரூமில். என் ஃப்ரெண்டு வந்து ஒரு மணி நேரத்துக்கு அப்புறம் வந்து கதவை தட்டி பார்க்கும்போது தான் தெரிஞ்சது நான் சிக், தட் இஸ் ஃபெயிண்ட் ஆகியிருக்கேன் அப்படின்ட்டு. ஓகே They had to rush me to the hospital. I was admitted there. ஒரு 2-3 days அங்கே இருந்தேன். ஸோ அதான் அந்த ஃபுட் பாய்சனிங் இன்சிடென்ட் தான் எனக்கு ரொம்ப ஓகே. bad ஆன experience. இது எந்த ஹோட்டல்னு தெரிஞ்சா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க மக்களே. ஆழ்வார்பேட் வெரி ஃபேமஸ். ஓகே ஓகே ஓகே. இப்போ கிரிக்கெட் ஆடல, ஃபாஸ்ட் பவுலரா இல்லை அப்படின்னா அஸ்வின் கிறிஸ்ட் என்னவா ஆயிருப்பாரு? ஜென்ரல் எனக்கு ஐம் அ மேன் ஆஃப் so many interests. எனக்கு எல்லாத்துலேயுமே இன்ட்ரெஸ்ட் உண்டு. சின்ன வயசுல எனக்கு ஒரு நேர்மையான ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் ஆகணும்னு ரொம்ப ஆசை சின்ன வயசுல. ஏன்னா எங்கள் அப்பா வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயி. அவர் வந்து சென்ட்ரல் எக்ஸைஸ் கஸ்டம்ஸில் இருந்திருக்காரு. அண்ட் ஹி ஆல்சோ வேர்ஸ் த யூனிஃபார்ம் அட் டைம். யூனிஃபார்ம். ஸோ அதை பார்த்து எனக்கு ரொம்ப ஆசை. அப்பாவும் ஒரு வாலிபால் பிளேயர் வேறு. ஓகே. கேப்டன் ஆஃப் தமிழ்நாடு ஸ்டேட் டீம். ஸோ நைஸ். அதை வச்சு தான் அவர் டிபார்ட்மெண்ட் உள்ள போனார். ஸோ அந்த யூனிஃபார்ம் பார்க்கும்போது எனக்கும் ஒரு பெரிய ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் ஆகணும், மூவிஸ்லாம் பார்த்து இன்ஸ்பயர் ஆகி இருந்தேன். பட் கிரிக்கெட் வந்ததுக்கப்புறம் எல்லாமே பேக் சீட். ஓகே ஓகே, நைஸ், குட் ஒன். ஓகே, இந்த எபிசோடோட இந்த செக்மெண்டோட லாஸ்ட் கொஸ்டின். ஸோ த கபில் தேவ் மூமெண்ட் அப்படின்னு இதை கூப்பிடலாம்னு நினைக்கிறேன். நீங்கள் வந்து 2022 ரஞ்சி ஸ்குவாடில் இருக்கும்போது உங்கள் வீடியோ நான் பார்த்தேன், ரீல்ஸ்லேயோ இன்ஸ்டாகிராமில் தான் பார்த்தேன். கபில் தேவ் வந்து உங்களுக்கு போலிங் டிப்ஸ் சொல்லி கொடுத்துட்டு இருந்தாரு. என்ன அவர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணீங்க?
அது ஒரு சூப்பர்ப் எக்ஸ்பீரியன்ஸ். அது நாங்க ஆக்சுவலா எக்ஸ்பெக்டே பண்ணல கபில் தேவ் அங்க வருவார்ன்னு. ஒரு ரஞ்சி மேட்ச்க்காக டெல்லி போயிருந்தோம். ஃபெரோஸ் ஷா கோட்லால வந்து அதுவும் பிராக்டிஸ் செஷன் அது. நாங்க எங்க ட்ரெஸ்ஸிங் ரூம்ல பிராக்டிஸ் முடிச்சு எல்லாரும் ரிலாக்ஸ் பண்ணிட்டு இருந்தோம். திடீர்னு என்ட்ரன்ஸ் வழியா கபில் தேவ் உள்ள எட்டி பார்க்குறாரு. எட்டி பார்த்து நாங்களாம் ஷாக் ஆயிட்டோம். நாங்க எல்லாம் எந்திரிச்சு நின்னுட்டோம். அவரும் உள்ள வந்தாரு. சும்மா அட்ரஸ் பண்ணி பேசிட்டு, ஹி வாஸ் இன் சர்ச் ஆஃப் சம்ஒன். யாரோ தேடி உள்ள வந்திருந்தாரு. அவர் ஒரு ஆட் ஷூட்காக வந்திருந்தாரு. ஸோ பார்த்துட்டு ஓகேன்னு போயிட்டாரு. அவர் இல்லைன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் எங்களுக்கு ஒரு ஹாய் சொல்லிட்டு ஆல் தி பெஸ்ட் சொல்லிட்டு கிளம்பிட்டாரு. நான் எங்களுக்கெல்லாம் ரொம்ப ஆசை அவரை போய் பார்த்து பேசணும், ஃபோட்டோஸ் எடுக்கணும் அப்படின்னு ரொம்ப ஆசை. ஸோ அதனால் திரும்ப கிரவுண்டுக்குள்ளே அவரை ஃபாலோ பண்ணிகிட்டே போனோம். ஒரு 10 பேர்கிட்ட ஃபாலோ பண்ணிட்டே போனோம். அப்போது ஹி வாஸ் ஆல்சோ வெரி வெல்கமிங் அண்ட் ஓப்பன் டு டாக்கிங் டு அஸ். ஸோ நான் தான் முன்னாடி இருந்தேன். போயிட்டு அவர்கிட்ட அவருக்கு சொல்லுங்கள் என்ன வேணுமோ கேளுங்க அப்படின்னாரு. ஸோ ஐ வாஸ் டாக்கிங் டு அபவுட் சீம் பொசிஷன். வெரி ஸ்பெசிஃபிக்காக ஒன்று பேசணும்னா சீம் பொசிஷன் பற்றி. ஏன்னா எனக்கு நிறைய பால் அவுட் ஸ்விங் ஆகும். பட் சீம் பொசிஷன் வந்து ஓகேவா சுமாராக தான் இருக்கும் என்னோட சீம் பொசிஷன். ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்றதுக்கு நான் அவர்கிட்ட பேச போயிருந்தேன். அவரோட பாம் வந்து ரொம்ப பெருசு. நான் நேரில் பார்க்கும்போது தான் அது ஓகே பால் வந்து ரொம்ப சின்னதாக இருக்கு அவர் கையில். அவரோட ஹைட்டுக்கும் அந்த ஹேண்ட் ரேஷியோ அது ரொம்ப வித்தியாசமா இருந்தது. ஸோ அந்த ரிஸ்ட் பொசிஷன் அண்ட் சீம் ரிலீஸ் பற்றி தான் நிறைய பேசிட்டு இருந்தாரு. அந்த வீடியோலையுமே பார்த்து தெரியும் அந்த ரிலீஸ் பற்றி தான் சொல்லி. ஆமா, அவர் கையை நல்லா இப்படி ஆட்டி ஆட்டி சொல்லி கொடுத்துட்டு இருந்தாரு. ஓகே, சீம் பொசிஷன் சொல்லும்போது எனக்கு இன்னொரு கேள்வி அதுல இருந்து தோணுது. ஒரு ஃபாஸ்ட் பவுலருக்கு பெஸ்ட் சீம் பொசிஷன் இருக்கு அப்படின்னு நீங்க நினைக்கிற ஃபாஸ்ட் பவுலர் யாரு? ஸ்ரீசாந்த். ஓகே, நிறைய போலர்ஸ் இருக்காங்க. பட் டக்குன்னு எனக்கு ஒரு இதுல மைண்ட்ல வர்றது ஸ்ரீசாந்த் தான். சூப்பர். ஆக்சுவலி நிறைய பேர் வந்து ஸ்ரீசாந்த் சொல்ல மாட்டாங்க. நிறைய பேர் பார்த்துருக்க மாட்டாங்க. ஆக்சுவலி இப்போ இருக்கிற கிட்ஸ்க்கு வந்து ஸ்ரீசாந்த் அப்போ அந்த 2013 வரைக்கும் அவர் ஆடின கிரிக்கெட் வந்து பெருசா தெரியாது. சூப்பர் போல். Yeah, summer bowler. Okay, super. I think with that we have come to the end of segment 1. Actually, it was really quick and நல்லா இருந்தது. Like நிறைய information ஷேர் பண்ணீங்க உங்களோட ஸ்கூல் கிரிக்கெட் அண்ட் காலேஜ் பற்றி and your early days about cricket. So super. And we are moving into segment 2, which is DRS. ஸோ இதுதான் வந்து மெயின் செக்மெண்ட். உங்களோட நம்ம லைஃப் ஹிஸ்ட்ரின்னு சொல்லலாம், லைக் கெரியர் ஹிஸ்ட்ரியை பற்றி ஃபுல்லாக பேச போகிறோம். அண்ட் திஸ் இஸ் ஆல்சோ ஸ்பான்சர்ட் பை த பேட் டாக் 25 சிதம்பரம். ஓகே, ஸோ உங்களோட டிஎன் டெபியூ சைடு அதை பற்றி பேச போகிறோம். ஸோ நீங்கள் டெபியூ பண்ணப்போ தமிழ்நாடுல வந்து நிறைய லெஜெண்ட்ஸ் இருந்தாங்க, ஸ்டால்வர்ட்ஸ் இருந்தாங்க. பாலாஜி அவர் ஆடிட்டு இருந்தாரு, இவர் முரளி விஜய் ஆடிட்டு இருந்தாரு, அபினவ் முகுந்த், நிறைய பேர் இருந்தாங்க. அண்ட் நீங்கள் வந்து லைக் 18 or 19 when you got into the team, right? ஸோ எப்படி உங்களுக்கு எப்படி இருந்தது அந்த ஃபீலிங் அண்ட் வெல்கம் எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? ஃபீலிங் ரொம்ப நர்வஸாக இருந்தேன் அந்த டைமில். ஏன்னா நீங்கள் சொன்ன மாதிரி பாலாஜி, ஆர் அஸ்வின், பத்ரிநாத், தினேஷ் கார்த்திக், அபினவ் முகுந்த், நிறையா இருந்தார். இன்னும் அந்த டைமில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே அந்த ஆல்மோஸ்ட் எல்லாரும் இந்தியா ஆடின பிளேயர்ஸ். இது போக நான், இந்தர் அப்பர், விஜய் சங்கர், முகமது, இதுதான் அந்த 11 இதுதான். அண்ட் சுனில் சாம் அவங்களாம் இருந்தாங்க. ஸோ ரொம்ப நர்வஸ். பட் இதெல்லாம் விட நான் ரொம்ப நர்வஸ் ஆனது வந்து கோச்சை பார்த்து தான், WV ராமன். ஓகே, அவரை பார்த்து பயப்படாத பிளேயர்ஸே, அதுவும் என்னோட செட்டில் பிளேயர்ஸே கிடையாது. பட் சூப்பர் கோச் அவர். அந்த டைமில் அதான் நான் சொன்ன மாதிரி உள்ள டீமுக்குள்ளே போகும்போது நான் வேறு யார்ட்டும் பெருசாக பேசக்கூட மாட்டேன், ரொம்ப சைலண்ட்டாக இருப்பேன். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டிவிஷன் கிரிக்கெட் வந்து கொஞ்சம் எல் பாலாஜி கூடயும் தினேஷ்னா கூடயும் ட்ரெஸ்ஸிங் ரூம் ஷேர் பண்ணதுனால ஓரளவுக்கு தெரியுமே தவிர ரொம்ப க்ளோஸ் ஆகலை அந்த டைமில். ஸோ ரொம்ப நர்வஸாக இருக்கும். சின்ன சின்ன விஷயங்கள்லாம் ரொம்ப அவேராக இருப்பேன். அவங்க கண்ணில் படுற மாதிரி எதுவும் தப்பாக பண்ணிடக்கூடாது அப்படின்ற மாதிரி ரொம்ப அவேராக இருப்பேன். ஸோ ப்ரெஷர் டைம்ஸ் அது ஃபர்ஸ்ட் இயர். ஓகே, அண்ட் உங்களோட சீனியர்ஸ் எப்படி ஹெல்ப் பண்ணாங்க? இவ்வளோ சீனியர்ஸ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் கிரிக்கெட்டர்ஸ் எல்லாருமே. அண்ட் எல் பாலாஜி வந்து நீங்கள் நான்லாம் கிரிக்கெட் ஆட ஸ்டார்ட் பண்ணும்போது லைக் 8 வயசு 9 வயசுல பார்க்க ஸ்டார்ட் பண்ணும்போது அவர் இந்தியாக்கே டெபியூ பண்ணிட்டாரு. ஸோ எப்படி இருந்துச்சு அவரோட லைக் ட்ரெஸ்ஸிங் ரூம் ஷேர் பண்ணுறது? ஆமாம், எனக்கு ஐம் அ பிக் ஃபேன் ஆஃப் எல் பாலாஜி. அவரோட போலிங்கும் சரி, அவரோட கேரக்டர் வைஸ், த வே ஹி கேரிஸ் ஹிம்செல்ஃப், அவரோட நாலேஜ், இன்னுமே ஐம் அ பிக் ஃபேன் ஆஃப் ஹிம். அவர்கிட்ட சான்ஸ் கிடைக்கும் போது நிறைய பேசுவேன். ஸோ அந்த டைம்ல வந்து எனக்கு அவர் தான் கேப்டனாக இருந்தார். அதனால எனக்கு வந்து ரொம்ப கிரிக்கெட் தவிர வேற எதுவும் அந்த டைம்ல பேசவே முடியாது. எனக்கு அந்த பயம் இருந்தது, ஒரு இன்ஹிபிஷன் இருந்தது. பட் ஹீ வாஸ் வெரி பாலானா எப்படின்னா ஆன் ஃபீல்ட் ரொம்ப
என்ன சொல் கடூஸாக இருக்கும். ரிலாக்ஸே ஆக முடியாது. ஏதாவது தப்பு பண்ணால் டைரெக்டாக சொல்லுவார், திட்டு விடும். பட் ஆனால் அவரோட கம்யூனிகேஷன் ரொம்ப டைரக்ட் அண்ட் கிளியராக இருக்கும். ஓகே. இதான் வேணும் உங்ககிட்ட, நீ bowling போட வரனா எனக்கு இதான் வேணும், இதான் ஃபீல்டு, இப்போ விக்கெட் எடுக்க போகணுமா இல்லை ரன் ஸ்டாப் பண்ணணுமான்றது கிளியராக சொல்லிடுவாரு. அது நம்ம செஞ்சா குட், செய்யலைன்னா அதுக்கேற்ற மாதிரி திட்டு விடும். அதை வாங்கிட்டு கரெக்டாக செய்யணும். அந்த அந்த மாதிரி தான் இருந்தது அவரோட ஓகே. இனிஷியலாக. ஸோ அதனால நான் கொஞ்சம் பேக் ஃபுட்லேயே தான் இருந்தேன் அந்த டைம்ஸ். அவர் பார்க்கறதுக்கு ரொம்ப சாந்தமான ஆள் மாதிரி இருக்காரு. அவர் திட்டுவாருன்னெல்லாம் சொல்றீங்க, எனக்கு ஆச்சரியமா இருக்கு. ஓகே, ஐ மீன் கிரிக்கெட் ஃபீல்டில் எல்லாருமே டிஃப்ரெண்டாக தான் இருப்பாங்க மோஸ்ட்லி. அண்ட் வாட் அபவுட் அதர்ஸ்? இப்போ நீங்கள் இருக்கும்போது டிகேனா கீப்பராக இருந்தார், அண்ட் இன்னுமே நிறைய பேர் இருந்தாங்க. நீங்கள் நெட்ஸில் bowling போடுறத பார்த்து இப்போ முரளி விஜயோ இல்லை பத்ரி அண்ணாவோ யாரோ ஒருத்தர் வந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் கொடுத்தாங்களா அந்த டைமில்? ஆமாம், லைக் இது முடிச்சிடுறேன். எல் பாலாஜி வந்து ஒன்ஸ் ஹி பிகேம் அ கோச், அவர் அப்படியே ஆப்போசிட் ஆயிட்டாரு. அவர் ஓகே. எப்போ 2016-17 சீசன்ல ஹி வாஸ் த bowling கோச் ஆஃப் தமிழ்நாடு. அந்த டைம்ல அவர் ரொம்ப சாஃப்ட் ஆயிட்டாரு. ரொம்ப லைக் கிரிக்கெட் தாண்டி நிறைய விஷயங்கள் எங்கிட்டலாம் பேச ஆரம்பிச்சார். ஸோ ஓகே. இன்னும் க்ளோஸ் ஆகிட்டோம் அந்த டைம்ல. அண்ட் ரிகார்ட்ஸ் டு அட்வைஸ் ஃப்ரம் அதர் கிரிக்கெட்டர்ஸ், எல்லாருமே அந்த டைம்ல நான் வந்து புதுசு, நல்ல ஸ்பீட் போட்டுட்டு இருந்தேன், நல்லா அவுட் ஸ்விங் கன்சிஸ்டண்டாக போட்டுட்டு இருந்தேன். அண்ட் தேர் ஆல் வெரி இம்ப்ரெஸ்ட் வித் மை bowling. ஸோ எல்லாருமே ரொம்ப சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. நான் இப்போ மேட்சஸில் போடுறேன், 2 4 கொடுத்துட்டேன், ஒரு ஓவரில் 2 பால் க்ளோஸாக போட்டோன்னா கூட யாருமே வந்து சும்மா சும்மா ஏறலாம் மாட்டாங்க. பொறுமையாக எனக்கு வந்து புதுசாக வந்திருக்கான் சின்ன பையன், 19 வயசு தான் ஆகுது, அவனுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வேணும்னு சொல்லி தேவர் ஆல் வெரி சப்போர்ட்டிவ் அந்த டைமில். தினேஷ்னாலாம் வந்து இன்னும் டைம் எடுத்து எங்களுக்குலாம் தனியாக பேசுவார். நெட் செஷன் அப்போ நான் நிறைய பேசுவார். என்னென்ன பண்ணலாம் பெட்டரா, நீ இன்னும் எதில் இம்ப்ரூவ் பண்ணணும், எதில் நல்லா பண்ணிட்டு இருக்க ஆல்ரெடி, இந்த மாதிரி டைம் எடுத்து நிறைய பேசுவாங்க. அண்ட் நெட்ஸில் ஆடும்போது நம்ம அவங்களுக்கு bowling போடுறோம் அப்படின்னா they want me to bowl to them. ஓகே. நிறைய டைம்ஸில் வந்து விஜய்னாலாம் வந்து என்ன சொல்லுவேன், ஏன்னா நம்ம ப்ராக்டிஸ் செஷன் அப்போ போட்டிருப்பாங்க, இந்தந்த பேட்ஸ்மேனுக்கு இந்தந்த bowlers போடுறாங்க அப்படின்ட்டு ஷெட்யூல் பண்ணி முந்தின நாளே கோச்சஸ் ரெடி பண்ணியிருப்பாங்க. there were so many instances where தினேஷ்னாவோ விஜய்னாவோ தேவர் லைக் எனக்கு அஸ்வின் கிறிஸ்து ஆடணும், எனக்கு அவனை லிஸ்ட் இதில் போடுங்க அப்படின்னு சொல்லி. தோஸ் வேர் ஆல் சின்ன சின்ன பூஸ்ட், எனக்கு சின்ன சின்ன ஹாப்பினஸ் அதெல்லாம். ஸோ அந்த மாதிரி நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. நைஸ், சூப்பர். அண்ட் உங்களோட டெபியூ கேம் வந்து தமிழ்நாடு ரஞ்சி ட்ராஃபிக்கு 2013 நீங்கள் டெபியூ பண்ணீங்க கரெக்டாக? October 27, 2013. அண்ட் ஐ திங்க் சர்வீசஸ்க்கு அகேன்ஸ்டா அந்த கேம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? நல்லா ஞாபகம். சூப்பர், அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க. எஸ், அது வந்து ஃபர்ஸ்ட் நாங்கள் டாஸ் வின் பண்ணி பேட்டிங் ஆடினோம். பேட்ஸ்மேன் பயங்கரமாக ஆடினாங்க. அப்பர் 100 நினைக்கிறேன் அந்த கேம். ஆமாம், கரெக்ட். யா, பத்ரினாவும் அந்த கேம் 180 எல்லாம் பிக் ஹண்ட்ரட்ஸ் அடித்தாங்க. அண்ட் செகண்ட் டே ஈவினிங் வந்து டிக்ளேர் பண்ணிட்டோம். ஐ காட் டு பேட், ஃபியூ பால்ஸ் ஆடினேன், எனக்கு எக்ஸாக்டாக ஸ்கோர் ஞாபகம் இல்லை. அதுக்கப்புறம் bowling வந்தது. நான் ஒன் சேஞ்ச் பவுலர் அந்த கேமில். சுனில் சாம் அண்ட் பாலானா தான் ஓப்பன் பண்ணாங்க. எனக்கு அன்னைக்கு ஈவினிங் bowling கிடைக்கல, பட் நான் ரெடியாக இருந்தேன், எப்படியாவது போட்டுருவேன் அப்படின்ட்டு. பட் ரொம்ப ப்ரெஷர் அந்த டைமில், பட் போடல. ரொம்ப அன்னைக்கு ஈவினிங்க்கு நான் ரொம்ப கொஞ்சம் காம் ஆகிட்டேன். நெக்ஸ்ட் டே மார்னிங் தெரியும் நான் போட போகிறேன் அப்படின்ட்டு. ஸோ அகைன் வந்து நான் டாப் ஆஃப் மை ரன்அப்பில் வந்து நின்றுட்டு பார்க்குறேன். அது ஒரு எக்ஸ்ட்ரீம் ப்ரெஷர். அது அந்த டைமில் நான் ஏன் அவ்வளோ ப்ரெஷராக இருந்தேன்ட்டு எனக்கு லேட்டஸ்ட் ஸ்டேஜ்லாம் தெரிஞ்சுது. ஏன்னா அந்த டைமில் ஐ வாஸ் நாட் தட் ப்ரிப்பேர்ட் ஃபார் தட் கேம். சம்வேர் ஐ வாஸ் ஆஃப். ஸோ என்ன, நான் ஓடி போய் ஃபஸ்ட் பால் போட்டேன். ஃபஸ்ட் பால் ஃப்ளிக் ஆடுவோம், ஃபைன் லெக்கில் பவுண்ட்ரி. அதான் என்னோட ஸ்டார்ட் ரஞ்சி ட்ராஃபிக்கு. பட் அந்த கேம் ஓவராலாக பார்க்கும்போது நல்லா போட்டு முடிச்சிருந்தேன். விக்கெட் ரொம்ப பாட்டாக விக்கெட், ஃப்ளாட் விக்கெட். பட் நான் 2 விக்கெட்ஸ் எடுத்திருந்தேன் அந்த கேமில். ஒரு விக்கெட் ஃபர்ஸ்ட் ஸ்பெல்ல, அதுக்கப்புறம் செகண்ட் ஆர் தேர்ட் ஸ்பெல் ஐ காட் மை செகண்ட் விக்கெட். பாலானா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தார். அவர் எப்பவுமே மிட் ஆஃப் மிடானில் இருப்பார். ஸோ நமக்கு தெரிஞ்சிடும் அவர் கோவமாக இருந்தாரா நம்ம எதுவும் சரியா பண்ணல, அவர் சிரிச்சிட்டு இருக்காருன்னா ஓகே நம்ம நல்லா போட்டுட்டு இருக்கோம் அப்படின்னு தெரியும். ஸோ அவர் மூஞ்ச வச்சு கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, நைஸ். அண்ட் அந்த கேமில் வந்து நீங்கள் 2 விக்கெட் எடுத்திருந்தீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் விக்கெட் யார் எடுத்தீங்கன்னு ஞாபகம் இருக்கா? எந்த பேட்டர் எடுத்தீங்கன்ட்டு? செகண்ட் விக்கெட் நேம் ஞாபகம் இருக்கு, ஃபர்ஸ்ட் விக்கெட் ஞாபகம் இல்லை. ஹுக் ஆடி ஃபைன் லெக்ல விக்கெட், ஃபர்ஸ்ட் விக்கெட். எனக்கு அவரோட நேம் ஞாபகம் இல்லை. செகண்ட் விக்கெட் வாஸ் யஷ்பால் சிங் காட் பி. அதுவும் ஆக்சுவலாக ஒரு சின்ன ஒரு குட்டி ஸ்டோரி இருக்கு. என்னன்னா, பாலானா சொல்லுவார், டே அவனை டிரைவ் ஆட விடா, மேலே பால் மூவ் ஆகுது, டிரைவ் ஆடவே அப்படின்ட்டு. நான் ஓடி போய் போடுவேன். அவன் டங்குன்னு மிட் ஆஃப்க்கோ கவர்ஸ்க்கோ ஒரு ஷாட் அடிப்பான்.
அவர் சொல்றாரு, ம். ஆட வைக்கணும்ப்பா, ஆனா இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் பேக்க கொஞ்சம் பெண்ட் பண்ணி போடணும் அப்படின்னாரு. அதே மாதிரி அடுத்த பால் இன்னும் எஃபோர்ட் கொடுத்து அதே இடத்துல போட்டேன். he was நிக் ஆகி he was caught being. ஓகே, நைஸ். குட். நான் இந்த கேள்வி நீங்க இவ்வளோ பதில் சொல்லுவீங்கன்னு நினைக்கல. இதுல ஒரு ஒரு ஃபன் ஃபேக்ட் இருக்கும்னு எனக்கு தெரியாது. நைஸ், சூப்பர். அண்ட் நீங்க வந்து அவுட் ஸ்விங் வந்து உங்களுக்கு நேச்சுரலி வந்து நீங்க யுவர் அன் அவுட் ஸ்விங் போலர். நீங்க நேச்சுரலி நிறைய லெஃப்ட் ஹேண்டர்ஸ்க்கும் நான் பார்த்துருக்கேன் அவுட் ஸ்விங் போடுங்க, ரைட் ஹேண்டர்ஸ்க்கும் அவுட் ஸ்விங் போடுங்க. நேச்சுரலாவே நீங்க வந்து போடும்போதே உங்களுக்கு அது தோணுமா அவுட் ஸ்விங் ஆகும் அப்படின்ட்டு? உங்களோட ரிஸ்க் பொசிஷன் அந்த மாதிரி வந்து அப்படிதான் இருந்தது அவுட் ஸ்விங்கருக்கு ஆமா, ஏற்ற ஆமா. மாதிரி? ஆமா. என்னோட நேச்சுரல் ரிலீஸே வந்து அவுட் ஸ்விங் தான். அண்ட் சின்ன வயசுல நிறைய லோவர் டிவிஷன் மேட்டிங் விக்கெட்ல அந்த லெசர் குவாலிட்டி பால்ஸ்ல ஆடும்போது நிறைய ரிஸ்ட்ல தள்ளி தள்ளி பழக்கம். ஸோ நான் ஃபர்ஸ்ட் டிவிஷன் டர்ஃப்ல ஆட ஆரம்பிக்கும் போதும் அந்த பழக்கம் அப்படியே கேரி ஆன் ஆயிருச்சு. பொதுவாக போலர்ஸ் வந்து ஸ்ட்ரைட்டா ரிலீஸ் பண்ணி தான் ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க. எனக்கு அந்த ப்ராக்டிஸ் அவ்வளோ இல்லை. ஸோ கையில் தள்ளி தள்ளி பழக்கம். ஸோ அதை வச்சு நல்லா பெஸ்ட் என்ன கொண்டு வர முடியுமோ தான் பண்ணேன். ஸோ நியூ பால் எனக்கு ரைட் ஹேண்டருக்கு வந்து வெளியே போகும், லெஃப்ட் ஹேண்டருக்கு உள்ள வரும். பட் ஒன் ட்ரிக் ஐ ஹேட் வித் லெஃப்ட் ஹேண்டர்ஸ் வாஸ், எனக்கு தெரியும் அவுட் ஸ்விங் ஆகாமல் நேராக போடுறது தெரியும். எனக்கு இன்ஸ்விங் வராது, லைக் அவ்வளோ அவுட் ஸ்விங் அளவு கன்சிஸ்டண்ட்டாக வராது. பட் எனக்கு பால் ஸ்ட்ரைட்டாக போக வைக்க தெரியும். ஸோ லெஃப்ட் ஹேண்டர்ஸ் என்ன பண்ணுவாங்க, தே வில் ஆல்வேஸ் லைன் அப் டு அன் இன்ஸ்விங்கர் நான் போடும்போது. பட் நான் அந்த பால் நேராக போட்டுருவேன். ஸோ அதனால வெளியே நிக் ஆகும். அது வந்து அவுட் ஸ்விங் மாதிரி தெரியும், பட் ஆக்சுவலாக தோஸ் ஆர் ஆல் த ஸ்ட்ரைட் பால்ஸ். ஆக்சுவலி வீடியோவில் பார்க்கும்போது அது ப்ராப்பர் அவுட் ஸ்விங்கர் மாதிரி தான் தெரிஞ்சது. அண்ட் நீங்கள் வந்து கொஞ்சம் டெக் அடிச்சு போடும்போது கூட பால் டீவியேட் ஆகுது நல்லா. அது நீங்கள் ஸ்ட்ரைட்டாக போடணும்னு போட்டிங்கன்னா கூட கொஞ்சம் டீவியேஷன் இருந்த மாதிரி தான் இருந்துச்சு. அதான் கேட்டேன். நீங்கள் வந்து லெஃப்ட் ஹேண்டர்ஸ்க்கு போனால் இன்ஸ்விங் தானே அது நேச்சுரலி. ஸோ ஓகே, நைஸ். தட்ஸ் குட் குட் கூட இருக்கலாம். இருக்கலாம். ஓகே, கான்சியஸாக அவங்களுக்கு அவுட் ஸ்விங் போடணும்னு நான் எப்பவுமே போட மாட்டேன். ஓகே. ஏன்னா நீங்க போட்டவர் வாயிலேருந்து அதை கேட்கும்போது வந்து அந்த டிஃபரன்ஸ் இப்பதான் புரியுது. நைஸ், சூப்பர். ஓகே, இப்போ வந்து தமிழ்நாடு லிமிடெட் ஓவர்ஸ் கிரிக்கெட் பத்தி பேசுவோம். நீங்க வந்து விஜய் ஹசாரேவும் ஆடி இருக்கீங்க, SMATயும் ஆடி இருக்கீங்க, அண்ட் TNPLம் ஆடி இருக்கீங்க. ஸோ TNPL பத்தி நெக்ஸ்ட் பார்ப்போம். பட் இந்த லிமிடெட் ஓவர்ஸ் கிரிக்கெட்ல வந்து நீங்க டெபியூ பண்ணது 2013 நினைக்கிறேன்ல. ஐ திங்க் விஜய் ஹசாரே லிமிடெட் ஓவர்ஸ் நான் டெபியூ பண்ணது 2015. சாரி 2014. 14-15 சீசன் அந்த ஃபைனல்ஸ் போனேன், தமிழ்நாடு ஃபைனல்ஸ். ஓகே, விஜய் ஹசாரே அண்ட் விஜய் ஹசாரே நினைக்கிறேன் அது. சரி, 2014-15ல வந்து சையத் முஷ்டாக் அலி மட்டும் ஆடினேன். ஓகே, 15-16 சீசன்ல இருந்து தான் விஜய் ஹசாரே. அண்ட் உங்களுக்கு இந்த 3 ஃபார்மேட்ல எது ரொம்ப பிடிச்சிருந்தது அந்த டைம்ல விளையாடும்? ரஞ்சி ட்ராஃபி. ஆமா. ஓகே, லாங் ஃபார்மேட் பவுலிங் தான் உங்களுக்கு பிடிச்சிருக்கு. ஓகே, அண்ட் இன்னொரு கொஸ்டின் கேட்கணும்னு நினைச்சேன்னா, இது அகைன் இதோட ஃபாலோ அப் தான். நீங்க இப்போ சொன்னீங்க ரஞ்சி ட்ராஃபி தான் பிடிச்சிருக்கு. நீங்க ஒரு ஃபாஸ்ட் பவுலர், உங்களோட ஒர்க் லோட் வந்து ரஞ்சி ட்ராஃபி மேட்சஸ்ல தான் எக்ஸ்ட்ரீமா இருக்கும். 4-day கேம்ஸ் அண்ட் நீங்க எக்ஸ்ட்ரீம் ஹீட்ல விளையாடுற மாதிரி இருக்கும். தமிழ்நாட்டில் விளையாடுவீங்க, அன்னோன் கண்டிஷன்ஸ். என்ன ஆனாலும் என்ன சுச்சுவேஷன் இருந்தாலும் ஓடி போய் போலிங் போட்டு தான் ஆகணும். அண்ட் ஃபாஸ்ட் பவுலிங்ன்றது வந்து சும்மா நம்ம ஓடி போய் போடுறது இல்லை, அதுக்கு பின்னாடி பயங்கரமான உழைப்பு இருக்கு. ஸோ ஒரு தமிழ்நாட்டில் ஒரு ஃபாஸ்ட் பவுலராக இருக்கிறது என்ன மாதிரிலாம் கஷ்டம், லைக் இந்த ஆஸ்பெக்ட் ஆஃப் நம்ம விளையாடுற கண்டிஷன்ஸ் பொறுத்து? கண்டிஷன்ஸ் வைஸ் எக்ஸ்ட்ரீம் சென்னையில் ஆடுறதுங்கிறது எக்ஸ்ட்ரீம் கண்டிஷன்ஸ். ஆக்சுவலாக ஃபாஸ்ட் பவுலர்ஸ்க்கு அந்த கண்டிஷன் கூட பரவாயில்ல, அதை தாண்டி வந்து நம்ம ஆடினாலும் இங்கே உள்ள விக்கெட்ஸோ, இங்கே உள்ள த மைண்ட் செட், த அப்ரோச் டுவர்ட்ஸ் ரஞ்சி ட்ராஃபி எப்படி இருக்குன்னா, இங்கே ஃபர்ஸ்ட் டிவிஷனில் இருந்து தான் நம்மளை வந்து ரஞ்சி ட்ராஃபி எடுப்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டிவிஷனில் பார்த்தீங்கன்னா விக்கெட்ஸ் ஐதர் பாட்டாவாக இருக்கும், இல்லைனா டர்னர்ஸ் இருக்கும். ஸோ ஐதர் வி டோன்ட் கெட் டு போல் மச், ஆனால் இப்போ ஆடினாலும் வந்து டெட் விக்கெட்ஸில் ஆடுற மாதிரி இருக்கும். நான் சொல்கிறது ப்ரிடாமினன்ட்லி ஒன்ஸ் இன் அ வைல் நல்ல விக்கெட்ஸும் கிடைக்கும். ஸோ அதனால இப்போ தமிழ்நாட்டில் ஒரு ஃபாஸ்ட் பவுலர் இருக்கானா, அவங்களுக்கு மெயின் சேலஞ்ச் என்னன்னா, இதெல்லாம் தாண்டி இதில் நல்லா பண்ணிட்டு ரஞ்சி ட்ராஃபிக்கும் ஃப்ரெஷ்ஷாக போகணும். அதுதான் ஒரு பெரிய சேலஞ்ச். இப்போ மற்ற ஸ்டேட் பவுலர்ஸ்லாம் வந்து ரஞ்சி ட்ராஃபி வரும்போதே அவங்க வந்து மாதிரி ஃப்ரெஷ்ஷாக இருப்பாங்க. ஆனால் தமிழ்நாடு ஃபாஸ்ட் பவுலர்ஸ் பார்த்தீங்கன்னா ரஞ்சி ட்ராஃபிக்குள்ளே போகும்போது அவங்க ஆல்ரெடி கேஸ் போயிடுச்சு அவங்களுக்கு மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ். அன்லெஸ் அவங்களோட லீக் டீம் வந்து கன்சிடர் பண்ணி, ஓகே இந்த பையன் இந்த வருஷம் ரஞ்சி ட்ராஃபி ஆடுவான், கண்டிப்பாக அவனை வந்து நம்ம ஒர்க் லோட் மேனேஜ் பண்ணணும், எல்லா கேமும் ஆட வைக்கக்கூடாது அப்படின்னு அவங்க கன்சிடர் பண்ணி பண்ணாங்கன்னா தான் பவுலர் வந்து நல்ல ஃப்ரெஷ்ஷாக வர முடியும். இது வந்து ஜஸ்ட் ஃபிசிக்கல் வைஸ். பட் அகைன் நல்லா போடணுன்னாலும் நிறைய மேட்சஸ் ஆடி பவுலிங் போட தான் செய்யணும். ஏன்னா அப்போ தான் நம்மளோட லைன் லெங்க் கிடைக்கும், நம்மளோட ரிதம் கிடைக்கும். இப்போ நான் ரெஸ்ட் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு வெளியவே இருந்தாலும் அந்த விஷயங்கள்லாம் நடக்காது. ஸோ இட்ஸ் அ பேலன்ஸ் ஆஃப் போத் ரெஸ்ட் அண்ட் பிளேயிங் கேம்ஸ். ஓகே,
அண்ட் விக்கெட்ஸ் பற்றி பேசுனீங்க. இப்போ வந்து இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட், இப்போ சென்னை மட்டும் பற்றி பேசணும் அப்படின்னா, இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட்டும் சரி, ரஞ்சி ட்ராஃபி சைட்லையும் சரி, இப்போ கொஞ்சம் விக்கெட்டில் சேஞ்சஸ் தெரியுது. கொஞ்சம் வந்து பால் சீம் ஆகுது, மூவ் ஆகுது, கொஞ்சம் வந்து பவுன்ஸ் இருக்கு. முன்னாடி லைக் 2021 வரைக்குமே ஞாபகம் இருக்கு, சென்னை பிட்ச்னாலே வந்து முதல் நாள்லேருந்து திரும்ப ஆரம்பிச்சிடும், முதல் பால்லேருந்தே. ஸோ அந்த விக்கெட்டில் போடும்போது நீங்கள் ஃபீல் பண்ணியிருக்கீங்களா என்னைக்காவது? லைக் அந்த டைமில் நீங்கள் ஆடும்போது 23 வரைக்கும் நீங்கள் ரஞ்சி ட்ராஃபியில் மெயின் ஸ்டேவாக இருந்தீங்க. அந்த டைம்லலாம் ஃபீல் பண்ணியிருக்கீங்களா, என்னால் அந்த விக்கெட்டில் ஒன்றுமே நம்மளால பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு? சேப்பாக் ஸ்பெசிஃபிக்காக கேட்குறீங்களா? சேப்பாக் ஸ்பெசிஃபிக்காக. ஓகே. எனக்கு அதில் வேற ஒன்று தோணுது. ஏன்னா சேப்பாக் வந்து சின்ன வயசுலேருந்து நான் ஸ்கூல் கிரிக்கெட்லேருந்து அங்கே சேப்பாக்கில் ஆடியிருக்கோம். நிறைய ஏஜ் குரூப் கிரிக்கெட்டும் அங்கே ஆடியிருக்கோம். அந்த டைமில் ஐ ஃபெல்ட் சேப்பாக் விக்கெட் வாஸ் பெட்டர் ஆக்சுவலி. ஓகே. விக்கெட்ஸ் ரொம்ப ஹார்டராக இருக்கும். பேட்டிங் விக்கெட்ஸ் தான், பட் மச் ஹார்டர். ஸோ தட் உங்களுக்கு ஸ்பீடும் இருக்கும், ஓரளவுக்கு பவுன்ஸும் இருக்கும். எனக்கு என்ன தோணுதுன்னா, இப்போ உள்ள சேப்பாக் விக்கெட் தான் வந்து இன்னும் ஸ்லோவராக இருக்குது, பவுன்ஸ் கம்மியாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஓ ஓகே ஓகே. வெளியேருந்து பார்க்கும்போது டிஃப்ரெண்ட்டாக தெரியுது, அதான் கேட்டேன். ஐ சி. ஏன்னா நீங்கள் ப்ராப்ளி ஒரு 14 இயர்ஸ் முன்னாடி நினைக்கிறேன், வெஸ்ட் இண்டீஸும் இந்தியாவும் ஒரு கேமிங் ஆடிருப்பாங்க. ரவி ராம்பால் வந்து ஒரு ஒன் டே கேம், வேர்ல்ட் கப் நினைக்கிறேன் அது. எனக்கு அது சரியா ஞாபகம் இல்லை. ஓகே. யா. ஸோ அதில் ரவி ராம்பால்லாம் ஒரு ஸ்பெல் போட்டுப்பார். அது ஒரு ஃப்ளாட் டெக் தான். பேக் ஆஃப் த லைன் வந்து சச்சினுக்கு வந்து இந்த ஷோல்டர் மேலே பால் போகும். ஞாபகம் இருக்கு. யா 4 விக்கெட் எடுப்பாருன்னு நினைக்கிறேன் அந்த மேட்ச்ல. ஆமாம். ஸோ அந்த டைம்லாம் வந்து சென்னை விக்கெட்ஸ் வந்து ஹார்டாக இருக்கும். இவன் தான் பேட்டிங் விக்கெட்டாக இருந்தாலும் நல்ல பவுன்ஸ் இருக்கும், நல்ல ஸ்பீட் இருக்கும். ஸோ எனக்கு அதுதான் தோணும். ஓகே. ஸோ இப்போ வந்து விக்கெட் ஸ்லோவாக இருக்குன்றீங்க. ஆமாம். பட் இப்போ நான் அகைன் இப்போ விக்கெட்ஸ்லாம் கொஞ்சம் வேற ஏதோ மாற்றிருக்காங்க. அதுக்கப்புறம் நான் ரொம்ப மேட்சஸும் அங்கே ஆடல. அண்ட் ஓகே. இப்போதைக்கு நடந்த மேட்சஸ் தான் பார்த்துருக்கேன். ஸோ நாட் ஓகே. நைஸ். கமெண்ட் ஆன் தட். ஷோர் நோ வரிஸ். இப்போ வந்து உங்களோட ஒரு பிரேக் த்ரூ சீசன் அப்படின்னு சொல்லலாம் இந்த சீசன் 2016-17 விஜய் ஹசாரே ட்ராஃபி. நீங்கள் வந்து அப்படியே அந்த சீனுக்குள்ளே பர்ஸ்ட் அவுட் ஆன டைம் வந்து 9 மேட்சஸில் 20 விக்கெட்ஸ் எடுத்திருக்கீங்க. ஐ திங்க் மோஸ்ட் நம்பர் ஆஃப் விக்கெட்ஸ் இன் தட் சீசன் நீங்கள் தான் எடுத்தீங்கன்னு நினைக்கிறேன். அந்த டைமில் லைக் அந்த ஓடி போய் போடும்போது ஒரு எனர்ஜி இருக்கும்ல, உங்களுக்கே தெரியாமல் அந்த விக்கெட்ஸ் விழுந்திருக்கும். நீங்கள் என்னதான் பிளான் பண்ணியிருந்தா கூட எப்படி இருந்துச்சு அந்த சீசன் உங்களுக்கு, லைக் சக்ஸஸ் பார்க்கும்போது? அந்த சீசன் ஓவராலாகவே ரொம்ப நல்லா போச்சு. நம்ம டீமுக்கும் சரி, எனக்கும் சரி, மற்ற ஃபாஸ்ட் பவுலர்ஸ்க்கும் சரி. ஸ்டார்டிங் ஆஃப் வித் ரஞ்சி ட்ராஃபி, அங்கேருந்தே அது ஒரு ரிதம் தான். எனக்கு தெரிஞ்சிருச்சு, நான் ஓடி போய் போட்டாலே எனக்கு வந்து ஐ எம் கோயிங் டு போல் த ரைட் லெங்க்ஸில் போட போகிறேன், ஆஃப் த விக்கெட் நல்ல ஸ்பீட் போக போகுதுன்னு எனக்கு தெரிஞ்சது. ஸோ அதை எவ்வளோக்கு எவ்வளோ நான் வந்து இந்த சீசன் ஃபுல்லாக கேரி ஆன் பண்ண முடியுங்கிறது தான் அந்த டைமில் என்னோட திங்கிங்காக இருந்தது. அண்ட் ஐ ஹேட் கிரேட் சப்போர்ட் ஃப்ரம் கே விக்னேஷ் அண்ட் நட்ராஜன். கேவி ஒரு 37 விக்கெட்ஸ் எடுத்திருப்பான், நான் ஒரு 35, நட்ராஜன் ஒரு 27 or 29, ஐம் நாட் ஷுர், விக்கெட்ஸ் எடுத்திருப்போம். ஸோ ஓவராலாக டீமும் ரொம்ப நல்லா பண்ணோம் அந்த இயர். அது வந்து நியூட்ரல் வென்யூ இயர்ன்றதுனால ஃபாஸ்ட் பவுலர்ஸ் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. ஸோ அங்கேருந்து ஐ ஜஸ்ட் ஹேட் டு கேரி இட் ஃபார்வர்ட் த்ரூ அவுட் மற்ற ஃபார்மேட்ஸ்க்கு. அதுக்கப்புறம் எஸ்எம்ஏடி நடந்தது, அதுலேயும் நல்லா போச்சு எனக்கு. விஜய் ஹசாரே என்ன ஆயிடுச்சுன்னா, கேவி அண்ட் நட்டு ஐ திங்க் தேவர் இன்ஜர்ட் ஆர் சம்திங், அவங்க அந்த டோர்னமெண்ட்ஸ் ஆடல. ஸோ எனக்கு அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து ரொம்ப அதிகமாக இருந்தது அந்த டோர்னமெண்ட்டில், அண்ட் ஐ லைக் இட். ஸோ என்னால் வந்து அந்த கேப்டன் வாஸ் ஆல்சோ வெரி கான்ஃபிடென்ட் இன் மீ. ஸோ எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். எனக்கு வந்து நீ தாண்டா என்கிட்ட பாலை கொடுத்து நீ தாண்டா எனக்கு விக்கெட் எடுத்து தரணும் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு அது ரொம்ப பிடிக்கும், அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி. அண்ட் வித் த ஹெல்ப் ஆஃப் பாலானா அண்ட் அதர் பிளேயர்ஸ், அந்த வருஷம் பாலானா வந்து கோச்சாக இருந்தது, போலிங் கோச்சாக இருந்தது. ஸோ ஹீ ஹெல்ப் மீ அ லாட் அந்த இயர். ஸோ அதோட ஃப்ரூட்ஸ் தான் அந்த இயரில் ரீட் பண்ணோம். மற்றபடி ஸ்பெஷலாக இதுக்குன்னு முன்னாடியே யோசிச்சுலாம் பண்ணல. அது ஒரு நல்ல ப்ராசஸ், அதை அப்படியே கேரி ஃபார்வர்ட் பண்ணோம் அந்த இயர். ஸோ அது இவென்ச்சுவலி அந்த விஜய் ஹசாரேலையும் 20 விக்கெட்ஸ் எடுத்ததுனால எனக்கு இந்தியா அண்டர் 23ல கிடச்சிது அந்த வருஷம். ஸோ நானும் அப்பரும் வந்து இந்தியா அண்டர் 23 ஆடணும், அப்ரஜித். யா சூப்பர். அது வந்து என்னோட அடுத்த கொஸ்டின் இதுலயுமே இருக்கு, அந்த அண்டர் 23 பத்தி. இப்போ வந்து டிஎன்பிஎல் பத்தி ஃபர்ஸ்ட் நான் கேட்கணும்னு நினைச்சேன் உங்ககிட்ட. அண்ட் டிஎன்பிஎல்ல வந்து நீங்க ஃபர்ஸ்ட் சீசன்ல யூஆர் இந்த வின்னிங் சைடு, யூஆர் ஆன் த வின்னிங் சைடு. நீங்க வந்து சேலம் ஸ்பார்டன்ஸ் காரணீங்க கரெக்டா?
அண்ட் அப்போ the name was Tutti Patriots. டூ பேட்ரியட்ஸ். யா, ஸோ Owners Tutti. நீங்க தான் வந்து வின் பண்ணீங்க, இது டைட்டில் வின் பண்ணீங்க அகேன்ஸ்ட் சேபாக் சூப்பர் கில்லிஸ் நினைக்கிறேன். ஆமா. அந்த ஃபர்ஸ்ட் எடிஷன் ஆஃப் டிஎன்பிஎல்குள்ளே போகும்போது எப்படி இருந்துச்சு? ஆக்சுவலி அது ஒரு தமிழ்நாடின் ஐபிஎல்னு அப்போ நம்ம வந்து மார்க்கெட் பண்ணாங்க, எல்லாமே பண்ணிட்டு இருந்தாங்க. And ரொம்ப நல்லா இருந்துச்சு ஆக்சுவலி. ஃபர்ஸ்ட் எடிஷன் பார்க்கும்போது ஆஸ் ஆடியன்ஸ் நம்மளுக்கே வந்து சூப்பராக இருந்துச்சு. நீங்கள் விளையாடும் போது அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது டிஎன்பிஎல் ஃபர்ஸ்ட் எடிஷனோட? ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் எடிஷன் ஆஃப் டிஎன்பிஎல் தான் என்ன கேட்டிங்கன்னா பெஸ்ட் எடிஷன் சொல்லுவேன். ஏன்னா அந்த ஹைப் வந்து அவ்வளோ அதிகமாக இருந்தது அந்த டைமில். யா, வெளியே அட்மினிஸ்ட்ரேஷன் சைட்லேருந்தும் சரி, ஆர்கனைஸ் பண்ணியிருந்த விதம், ஆடியன்ஸ் வந்து அவங்களோட ரிசப்ஷன், எல்லாமே. அண்ட் பீப்புள் வேர் ஸ்பெண்டிங் அ லாட் ஆஃப் மணி ஃபார் தட் டோர்னமெண்ட். ஸோ அது யா, எல்லாமே தெரியுது. யா, அதாவது ரொம்ப கிராண்டாக இருந்தது அந்த ஃபர்ஸ்ட் சீசன்ன்றது. அதுக்கப்புறம் ஸ்லோவாக கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாக ஆன மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் சீசன் தான் என்ன கேட்டிங்கன்னா பெஸ்ட் எடிஷன் ஆஃப் டிஎன்பிஎல் நான் சொல்லுவேன். ஓகே, நைஸ். அண்ட் வின்னிங் சைடில் இருந்தது எப்படி இருந்துச்சு அந்த எக்ஸ்பீரியன்ஸ்? அகெயின் கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ். அந்த டோர்னமெண்ட்டே த வே வி பிளேட் கிரிக்கெட் அதுவே வந்து ரொம்ப நல்லா இருந்தது. ஏன்னா ஃபர்ஸ்ட் கேம் நாங்கள் வின் பண்ணுவோம், அதுக்கப்புறம் கண்டினியூஸாக 3 கேம்ஸ் வந்து தோத்துருவோம். அப்போது ஓகே குவாலிஃபை ஆவோமா இல்லையான்ற ஒரு ஸ்டேஜில் இருந்து லாஸ்ட் 3 கேம்ஸ் வி ஹேட் டு வின். அதுவும் ஒரு நல்ல ரன் ரேட்டோட வின் பண்ணோம். அகைன் அந்த டைமில் டீமை நல்லா ஜெல் ஆகி வந்தோம். லாஸ்ட் 3 கேம்ஸ் வின் பண்ணோம். வி வென்ட் இன் டு த இது குவாலிஃபையர்ஸ். அங்கே போய் வின் பண்ணி அந்த டோர்னமெண்ட்டே வின் பண்ணது வந்து சூப்பர் எக்ஸ்பீரியன்ஸ். அது ஓவராலாக தட் வாஸ் கிரேட் டோர்னமெண்ட். எல்லா கேமும் ஃபர்ஸ்ட்லேருந்தே அடிச்சுட்டு போய் வின் பண்ணுறது இல்லை, கஷ்டப்பட்டு நல்ல ஒரு டவுன் வந்து அங்கேருந்து அகைன் கம்பேக் கொடுத்து டோர்னமெண்ட் வின் பண்ணுறங்கிறது அது ஒரு தனி ஃபீல். யா, அண்ட் ஃபைனல்ஸ் வந்து பயங்கர மார்ஜினில் வின் பண்ணீங்கன்னு நினைக்கிறேன். கௌஷிக் காந்தி, அபினவ் முகுந்த் எல்லாருமே வந்து 50s அடிச்சாங்க அந்த கேமில். நைஸ். ஸோ அது ஒரு லைக் குட் ஸ்டார்ட் நினைக்கிறேன் டிஎன்பிஎல்க்கு. அண்ட் இப்போவுமே வந்து நிறைய ஃபாலோவிங் இப்போ அதிகமாயிடுச்சு டிஎன்பிஎல்னு வரும்போது. யா, நைஸ். ஓகே, ஸோ இப்போ வந்து நீங்கள் இந்தியா அண்டர் 23 சைடில் போனதை பற்றி சொன்னீங்க, அந்த விஜயா சாரே ட்ராஃபிக்கு அப்புறம். அண்ட் அந்த டைமில் தான் யூஆர் ஆல்சோ இன்ஜர்ட், கரெக்டாக? அந்த டைமில் தான் உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் ஃப்ராக்சர் வந்தது. அதுக்கப்புறம் செகண்ட் எடிஷன் ஆஃப் டிஎன்பிஎல் நடக்கும்போது நடுவில். ஓகே. ஸோ அந்த அண்டர் 23 எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது? நீங்கள் கேம்ப்ல இருந்தீங்களா, மேட்சஸ் விளாட்னீங்களா? ஸோ என்ன இருந்துச்சு அந்த டோர்னமெண்ட்டுக்கு? பெருசாக கேம்ப்னு எதுவும் இல்லை. ஓகே, விஜயா சாரே முடிஞ்ச உடனே டீம்ஸ் போட்ட உடனே வி ஹேட் டு ட்ராவல் டு கொல்கட்டாவில் ஒரு சின்ன கேதரிங். அங்கேருந்து பங்களாதேஷ்க்கு போனோம். அங்கே தான் மேட்சஸ் நடக்குது. ஸோ கொல்கட்டாவில் வந்து ப்ராக்டிஸ் பண்ணோமான்னு கூட எனக்கு ஞாபகம் இல்லை. ஸோ அங்கே ஒரு சின்ன கேதரிங், அவ்வளோதான். அங்கேருந்து ஸ்ட்ரெயிட்டாக தாக்கா போயிட்டோம். அங்கே என்னென்னா ஆல்ரெடி எல்லா பிளேயர்ஸுமே மேட்சஸ் ஆடிட்டு இருக்காங்க. விஜயா சாரேவோ அண்டர் 23 கேம்ஸோ ஏதோ ஒரு ஆடிட்டு இருப்பாங்க. ஸோ அங்கே வந்து ஸ்ட்ரெயிட்டாக கேதர் ஆகிட்டோம். எனக்கு தட் வாஸ் த பெஸ்ட் ஃபீலிங் ஃபார் மீ டு ரிசீவ் மை இந்தியன் டீம் ஜெர்சி. அதை போட்டு மேட்ச் ஆடினது தான் என்னோட பெஸ்ட் ஃபீலிங் இன் கிரிக்கெட் சொல்லுவேன். ஸோ அது அங்கே போயிட்டு 3 கேம்ஸ் ஆடினோம். 3 கேமுமே நான் ஆடினேன். ஃபர்ஸ்ட் ஸ்ரீலங்கா கூட 3 விக்கெட்ஸ் எடுத்திருந்தேன். அப்புறம் அதுக்கு அடுத்த 2 கேமில் 1 விக்கெட். ஆப்கானிஸ்தான் கூட 1, இன்னொரு சிங்கப்பூர் கூட 1. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த டோர்னமெண்ட்டில் நம்ம குவாலிஃபை ஆகலை. ஈவன் தோ வி ஒன் அகெயின்ஸ்ட் த சாம்பியன்ஸ் ஸ்ரீலங்கா. ஓகே, ஆப்கானிஸ்தான் கூட பேட் ரன் ரேட்டில் லூஸ் பண்ணதுனால நம்ம குவாலிஃபை ஆகலை. ஓகே. அண்ட் தட் வாஸ் a great experience. இது வந்து எமர்ஜிங் அண்டர் 23 ஏஷியா எமர்ஜிங் ட்ராஃபி நினைக்கிறோம்ல. யா, நைஸ். அண்ட் அதுக்கப்புறமா வந்து லைக் என்ன ஆச்சு? லைக் அந்த டிஎன்பிஎல் சீசனில் உங்களுக்கு ஒரு ஸ்ட்ரெஸ் ஃப்ராக்சர் வந்தது. ஈவன் தோ நீங்கள் வந்து அந்த இந்தியன் செட்டப்பில் இருந்தீங்க 23னா, அடுத்தது வந்து லைக் மேஜர் லீப் என்னவா இருந்திருக்கும்னா இந்தியன் மெயின் சைடு பிரேக் த்ரூ பண்ணுறது. அண்ட் ஆர் நீங்கள் வந்து இந்த டியூலிப் ட்ராஃபி ஆர் A tours அந்த மாதிரி இந்தியா ஏ டூர்ஸ் இந்த மாதிரிலாம் நீங்கள் இதில் லிஸ்ட்டில் இருந்திருப்பீங்க. பட் ஹவு டிட் தட் இன்ஜுரி இம்பேக்ட் யுவர் சான்சஸ்? யா, ஸோ ஆஃப்டர் த அண்டர் 23 இந்தியா கேம்ஸ் லைக் என்னாச்சு, அதுக்கப்புறம் ஆஃப் சீசன் தான். 2 months வந்து ஆஃப் சீசன். நான் அந்த வருஷம் ஐபிஎல்லையும் பிக் ஆகலை. ஸோ நான் என்ன நினச்சேன், நான் முந்தின வருஷம் நான் இவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வருஷம் நான் அதோட ஹார்ட் ஒர்க் பண்ணேன் அப்படின்னா நெக்ஸ்ட் இயர் வந்து அதோட இன்னும் ரிசல்ட்ஸ் பெட்டராக வரும்னு நினச்சி நான் கொஞ்சம் ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக போயிட்டேன். Okay. ரெஸ்டே இல்லாமல். ஏன்னா அதுக்கு ப்ரீவியஸ் சீசன் நான் ஆல்மோஸ்ட் ஸ்டேட் கேம்ஸில் மட்டுமே 600 overs 500 to 600 overs bowling போட்டிருந்தேன். இது போக ஃபர்ஸ்ட் டிவிஷன், இது போக டிஎன்பிஎல், இதெல்லாம் போக
நம்ம எவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணியிருப்போம் நெட்ஸில் bowling. கரெக்ட். அவ்வளோ லோட் இருந்தது. நான் இந்தியா அண்டர் 23 மேட்ச் முடிச்சுட்டு வீட்டுக்கு போனதுக்கப்புறம் 1 வீக் தான் பிரேக் எடுத்தேன். எனக்கு போதும் பிரேக், நான் அகைன் ஐம் கோயிங் டு ஸ்டார்ட் மை ஒர்க்னு சொல்லி ரிகவரிக்கு வந்து ஒரு இதே கொடுக்காம நான் கண்டினியூஸாக ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக ட்ரெயின் பண்ண ஆரம்பித்தேன். மார்னிங் ஈவினிங் சம்டைம்ஸ் மிட்டேல ஒரு ட்ரைனிங் செஷன் பண்ணுவேன். இந்த மாதிரி 5 days 6 days a week பண்ணிட்டு இருந்தேன். இதெல்லாம் நடக்கும்போது பாடியில் ஆட் ஆகிட்டே போகுது, இந்த லோடெல்லாம் ஆட் ஆகிட்டே போகுது. ஸோ நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் வர டோர்னமெண்ட் வந்து டிஎன்பிஎல், தமிழ்நாடுல சீசன் ஸ்டார்டிங் வந்து டிஎன்பிஎல் தான் ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ போன உடனே எனக்கு செகண்ட் கேமில் ஏதோ எனக்கு என்னோட பேக்கில் இது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃபீல் தெரிஞ்சுது. ரொம்ப சோராக உள்ள ஃபீல், ஒரு சோர்னஸ் தெரிஞ்சுது. எனக்கு தெரிஞ்சது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. நான் உடனே போய் நான் ஸ்கேன் எடுத்தே ஆகணும் இதுக்கு அப்படின்ட்டு போயிட்டேன். எடுத்து பார்த்தா அதில் வந்து ஸ்ட்ரெஸ் ரியாக்ஷன் தெரிஞ்சிருக்கு. இது அந்த ஃபில்ம்ஸில் தெரிஞ்சிருக்கு, பட் ரிப்போர்ட்டில் மென்ஷன் பண்ணல. அண்ட் அகைன் அந்த டைமில் இருந்த எனக்கு இருந்த ஹெல்ப் வந்து அவ்வளோ பத்தலை. ஏன்னா அந்த ஃபில்மை பார்த்து இதில் வந்து உனக்கு ஸ்ட்ரெஸ் ரியாக்ஷன் ஆயிடுச்சு ஆல்ரெடி, நீ ஸ்டாப் இப்போ அப்படின்ட்டு அட்வைஸ் எனக்கு கொடுக்க யாரும் இல்லை பெருசாக அந்த டைமில். ஸோ நான் என்ன நினச்சேன், ஓகே ஒரு 2 weeks பிரேக் எடுக்கலாம், எடுத்துட்டு திரும்ப ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்ட்டு. ஸோ மிட் டோர்னமெண்ட் அப்போ நான் ஒரு சின்ன பிரேக் எடுக்கிறேன். நம்ம குவாலிஃபை ஆயிட்டோம் அப்படின்னா நாக் அவுட்ஸில் ஸ்ட்ரெயிட்டாக ஆடிடலாம் அப்படின்ட்டு தான் பிளான். அதே மாதிரி 2 weeks பிரேக் எடுத்துட்டு லீக் ஃபேஸில் லாஸ்ட் கேம் ஆடினேன். 2 overs தான் bowling போட்டேன், பெருசாக எஃபர்ட்டே இல்லாமல் போட்டேன், எனக்கு எதுவும் தெரியல. பட் தென் குவாலிஃபையர்ஸ் நம்ம சிஎஸ்ஜியோட ஃபர்ஸ்ட் குவாலிஃபையர் ஆடுறோம். அங்கே ஆடும்போது ஐ ஹேட் டு கிவ் ஃபுல் எஃபர்ட். ஸோ அந்த கேமில் ஒரு 3 over போட்டேன், நல்லா bowling போட்டேன். பட் எனக்கு தெரிஞ்சிச்சு பேக்கில் செம வலி. ஐ ஹேட் டு வாக் அவுட் ஆஃப் த கிரவுண்ட். நிற்கவே முடியல. அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது எனக்கு ஸ்ட்ரெஸ் ஃப்ராக்சர் ஆயிருக்கு அப்படின்ட்டு. ஸோ ரியாக்ஷன்லேருந்து இது ஃப்ராக்சர் ஆயிடுச்சு. இனிஷியலாக ஓகே எனக்கு தெரியும் ஐ வில் பி அவுட் ஃபார் அட்லீஸ்ட் 3-4 months அப்படின்னு தான் இருந்தது. அதே மாதிரி 4-5 monthsக்கு அப்புறம் நான் வந்து விளாண்டேன், நல்லா தான் பண்ணிட்டு இருந்தேன். அந்த வருஷம் ரஞ்சி ட்ராஃபி மிஸ் ஆயிடுச்சு எனக்கு. ஐ வாஸ் ஒரு விஐபி ட்ராஃபி நடக்கும் ஃபர்ஸ்ட் டிவிஷனில், அதில் ஸ்ட்ரெயிட்டாக ஒரு ஃபைனல்ஸ் ஆடுவேன். நல்லா bowling போட்டேன் இந்த இன்ஜுரிக்கு அப்புறம். அந்த ஃபைனல்ஸ் ஆடி 5 wickets எடுத்த உடனே ஓகே செலக்டர்ஸ் தாட் ஓகே இஸ் ரெடி டு பிளே அப்படின்னு சொல்லி விஜய் ஹசாரேவும் நெக்ஸ்ட் இயர் ஸ்ட்ரெயிட்டாக ஆடிட்டேன். அதுலேயும் ஒரு 5 games கண்டினியூஸாக ஆடிட்டேன், எதுவும் ப்ராப்ளம் இல்லை. பட் அகெயின் நம்ம சென்னை லீக் வரும்போது ஃபர்ஸ்ட் டிவிஷன் அகெயின் எல்லா மேட்சஸும் அந்த சம்மரில் நடக்கிறதுனால அது ஒரு லோடு அதிகமாக. செகண்ட் டைம் எனக்கு ஃப்ராக்சர் ஆயிடுச்சு, ரீலாப்ஸ் ஆயிடுச்சு. ஸோ அங்கே தான் அது வந்து இட் காட் வெரி காம்ப்ளிகேட்டட். அண்ட் என்னோட இஷ்யூ பார்த்தீங்கன்னா எனக்கு ஆக்சுவலாக ஃப்ராக்சர் ஆனது L4 ரீஜனில், பட் L5 S1 ரீஜனில் ஒரு இஷ்யூ இருக்குது. பட் அது டாக்டர் சொல்கிறாங்க அது பிறந்ததுல இருந்தே கூட அப்படி இருக்கலாம், இல்லை அது வந்து உங்களுக்கு பெயின் காஸ் பண்ணலை அப்படின்ட்டு லேட்டர் ஸ்டேஜில் தெரிஞ்சுது. பட் அது கண்டுபிடிக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப நாள் ஆயிடுச்சு. ஸோ அந்த இன்ஜுரி ஆச்சு. செகண்ட் டைம் ரீலாப்ஸ் ஆனதுக்கப்புறம் தான் ஐ ஹேட் டு லைக் டேக் ஆல்மோஸ்ட் 1.5 years ஃபார் ரீஹேப். அது சரியாலன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் ஐ வென்ட் ஃபார் அ சர்ஜரி. ஓகே. அண்ட் இந்த ஸ்ட்ரெஸ் ஃப்ராக்சர் டைம்ல உங்களோட மைண்ட் செட் எப்படி இருந்துச்சு? லைக் யூ மிஸ்ட் சம் டோர்னமெண்ட்ஸ், அதுக்கப்புறம் அந்த டைம் தான் நீங்க வந்து லீப் ஆகி வந்துட்டு இருக்கீங்க அடுத்த ஸ்டேஜுக்கு. எப்படி இருந்தது மைண்ட் செட்? வந்து ஜெனரலாக மற்ற இன்ஜுரி வரும்போது எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருந்தது. ஏன்னா நான் ரொம்ப இத்தனை நாள் ஆகணும் அந்த டைம்ல தெரியல. ஓகே. 4 months or 5 months. பட் எனக்கு மெமரி இருக்கு. நான் த வே ஐ போல்ட், நான் எப்படி எவ்வளோ ஃபிட்டாக இருந்தேன்ற அந்த மெமரி இருந்ததுனால ஐ வாஸ் வெரி கான்ஃபிடென்ட். ஒரு 4-5 months I'll be backன்னு ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருந்தேன். பட் அது தட் கெப்ட் ப்ரொலாங்கிங். நிறைய டாக்டர்ஸ் போய் நிறைய ஃபிசியோஸ் எங்கள் ஸ்டேட்ல இருந்து NCA டு இந்தியன் டீம் ஃபிசியோ வரை கூட போய் பார்த்தேன் அந்த டைமில். நிறைய ட்ரைனர்ஸ் NCAல பார்த்தேன், நிறைய டாக்டர்ஸ் மும்பையில் பெங்களூர்லாம் பார்த்தேன். பட் இதெல்லாம் ரொம்ப ரொம்ப காம்ப்ளெக்ஸாக இருந்தது அந்த டைமில் என்னோட இஷ்யூ. சில டாக்டர்ஸ்லாம் சொல்லிட்டாங்க, இல்லை நீங்கள் ஃபாஸ்ட் bowling போட முடியாது, நீங்கள் கிரிக்கெட் தான் ஆடணும், தட் இஸ் பேட்ஸ்மேனாக தான் ஆடணும் இனிமேல் அப்படின்ற மாதிரி 2-3 பெரிய டாக்டர்ஸ்லாம் சொன்னாங்க. பட் அந்த டைமில் கூட எனக்கு அது அஃபெக்ட் பண்ணல. ஏன்னா பாலானாக்கு வந்து ஹி ஹேட் அ மச் மோர் காம்ப்ளெக்ஸ் பேக் இஷ்யூ. அவருக்கு வந்து ஃப்ராக்மெண்ட்ஸாக உடஞ்சிருச்சு. எனக்கு அட்லீஸ்ட் ஒரு கிராக் தான், ஒரு ஃப்ராக்மெண்ட்ஸ். அவரே வந்து சர்ஜரி பண்ணி கம்பேக் கொடுத்து இந்தியாவே ஆட்டார். ஸோ ஐ வாஸ் லைக் இவங்க என்னடா தெரியாமல் பேசுகிறாங்கன்ற மாதிரி நான் கான்ஃபிடென்ட்டாக தான் இருந்தேன் அப்போ கூட. பட் ஆஃப்டர் பாயிண்ட் வந்து நிறைய ரீஹேப் பண்ணி ஸ்ட்ரெங்க் ட்ரைனிங் பண்ணி பார்த்தோம், ஒர்க் அவுட் ஆகலை. ஸோ ஐ ஹேட் டு கோ ஃபார் சர்ஜரி.
அண்ட் இந்த சர்ஜரி வந்து நீங்க நியூசிலாந்துல போய் பண்ணீங்க கரெக்டா? ஆமா, ஆமா. ஆக்சுவலி ஒரு ஃபேக்ட் நான் சொல்றேன். நான் நியூசிலாந்துல இருந்தேன் 5 இயர்ஸ். அங்க வந்து என்னன்னா மெடிக்கல் சிஸ்டமா அங்க நாங்க கழுவி ஊத்துவோம். ஏன்னா ம். அங்க டைம்க்கு யாரையுமே பார்க்க மாட்டாங்க. அண்ட் அ. ஒரு வெயிட் லிஸ்ட் வந்து பெருசு. இப்போ ஏதாவது உங்களுக்கு ஒரு நீ இன்ஜுரி ஆச்சு. எனக்கு வந்து நான் அங்க கிரிக்கெட் விளையாடும் போது எனக்கு வந்து லைக் டெண்டான் வந்து டேர் ஆயிடுச்சு ஒரு முட்டியில. நான் போய் ஸ்கேன்லாம் அவங்க அவ்வளோ சீக்கிரம் அப்பாயின்மெண்ட் கொடுக்க மாட்டாங்க. நான் போய் ஒரு ஜிபியை கன்சல்ட் பண்ணால் அவங்க வந்து 3 மந்த்ஸ்க்கு அப்புறமா நீங்கள் ஸ்கேன் அப்பாயின்மெண்ட் கிடைக்கும்னாங்க. அதுக்குள்ளே எனக்கு சரியாயிடுச்சு. நானே வீட்லேயே ரீஹாப் பண்ணி சரியாயிட்டேன். எப்படி உங்களுக்கு அந்த நியூசிலாண்டில் சர்ஜரி கிடைச்சிது? ஆக்சுவலா எனக்குமே நானும் வெயிட் பண்ணேன். நானும் 3 மந்த்ஸ் வெயிட் பண்ணேன் ஆக்சுவலா. ஓகே. எனக்கு அவரோட கிரைஸ்ட் சர்ச்ல ரோவன் ஸ்கவுட்ன்னு ஒரு சர்ஜன் இருக்காரு. ஸ்பைன் சர்ஜன். அவரு வந்து அந்த டைம்ல நிறைய ஃபாஸ்ட் பவுலர்ஸ் கிரிக்கெட்டர்ஸ்க்கு பேக் சர்ஜரி பண்ணியிருக்காரு. அண்ட் ஹி ஹேட் அ வெரி குட் சக்சஸ் ரேட். ஓகே. அவரோட கான்டாக்ட் கிடைக்குமான்னு தான் நான் சிஎஸ்கே உடைய ட்ரெயினர் டாமி சிம்செக்னு ஒருத்தர் இருக்காரு இருந்தாரு. ஆமாம், தெரியும் தெரியும். யா யா யா. அவர்கிட்ட பேசி காசி சார் மூலியமா அவர்கிட்ட பேசி ரோவன் ஸ்கவுட்னோட கான்டாக்ட் கிடைச்சது. அதுக்கப்புறம் நான் இங்கேருந்து மெயில் பண்ணேன் என்னோட இஷ்யூ இந்த மாதிரி இருக்குன்ட்டு. அவரு ஸ்கேன்ஸ் பார்த்து எனக்கு கிளியரா ஒரு ரிப்போர்ட் கொடுத்தாரு. அந்த மாதிரி கிளியரா ஒரு ரிப்போர்ட் அது வரைக்கும் இந்தியாவில் எனக்கு யாருமே கொடுக்கல. ஸோ ஓகே. இவர் அவ்வளோ கிளியரா ஒரு ரிப்போர்ட் கொடுத்ததுக்கப்புறம் எனக்கு அப்போதான் சர்ஜரி மேலே ஒரு நம்பிக்கை வந்தது. ஏன்னா அது முன்னாடி சர்ஜரினாலே நமக்கு எல்லாருக்கும் ஒரு பயம் இருக்கும். அஸ் கிரிக்கெட்டர்ஸ் ஒரு பயம் இருக்கும். சர்ஜரி வேணாம், நம்ம எப்படியா ரீஹாப்லேயே சரி பண்ணிடலாம் அப்படின்னு. ஸோ பட் அவர்கிட்ட எனக்கு ஒரு நம்பிக்கை வந்தது. அதுக்கப்புறம் நான் அவர்கிட்ட கேட்டேன், நான் வரேன், எனக்கு பண்ணிடலாம், சர்ஜரி பண்ணிடலாம்னு சொன்னதுக்கப்புறம் தான் ஐ ஹேட் டு வெயிட் ஃபார் another 3 months. ஓகே. ஸோ அவரோட அப்பாயின்மெண்ட் அப்போ தான் கிடச்சிது. அண்ட் நீங்கள் சொன்னது கரெக்ட் தான். ஏன்னா அங்கே ஒரு எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுக்கணும்னா கூட ரொம்ப டைம் ஆகும். ஆமாம். அவர் என்கிட்ட இங்கே கேட்பாரு, சென்னையில இருந்து எனக்கு ஒரு எம்ஆர்ஐ அனுப்பு அப்படின்பாரு. நான் நெக்ஸ்ட் டே மார்னிங் எடுத்து அனுப்பிச்சிடுவேன் அவர். என்ன அதுக்குள்ள அனுப்பிட்டேன் அப்படின்னு கேட்பாரு. நான் சொல்றேன், எங்க ஊர்ல எல்லா இடத்துலயும் ஸ்கேன் சென்டர் இருக்கு. அதான். அண்ட் அதோட காஸ்ட் என்னன்னு கேட்பாரு. நான் சொல்லுவேன் இதான் காஸ்ட் அப்படின்னு சொன்னேன். அவரு ஷாக் ஆயிட்டு, இவ்வளவு ஓகே. ஈஸியா கிடைச்சது உங்களுக்கு அப்படின்னு. யா அதான் அதான் நான் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன் ஃபர்ஸ்ட் ஹேண்டா, அதனால தான் கேட்டேன். அண்ட் ஓகே, சூப்பர் நைஸ். இன்ஜுரிஸ் பற்றி பேசினது அதோட கண்டினியூஷனாக பயோமெக்கானிக்ஸ் ஃபார் அ ஃபாஸ்ட் bowler அதை பற்றி பேசணும்னு நினைக்கிறேன். பயோமெக்கானிக்ஸ்னா என்ன? அது ஒரு ஃபாஸ்ட் bowlerக்கு எதுக்கு தேவை? பயோமெக்கானிக்ஸுங்கிற டேர்ம் வந்து வெரி ப்ராட் டேர்ம். பாடியோட மெக்கானிக்ஸ் அதான். இது வந்து ஓகே. ஃபாஸ்ட் bowlers மட்டும் இல்லை, எனிஒன். நீங்க ஹியூமனா இருந்தா இது அதை பத்தி தெரிஞ்சுக்கிறது நல்லது. ஸோ நம்ம ட்ரைனிங்க்கும் அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அகெயின் டு என்ஹான்ஸ் யர் பெர்ஃபார்மன்ஸ் எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லா இருக்கும். அஹ், ஏன் பயோமெக்கானிக்ஸ் இம்பார்ட்டன்ட் அப்படின்னா, பயோமெக்கானிக்ஸ் வில் டீச் அஸ் ஹவு வி ஆர் சப்போஸ் டு மூவ். ஆஸ் ஹியூமன்ஸ் நம்மளோட ஃபிசியாலஜி வந்து இவால்வ் ஆயிருக்கிறது வந்து ஒரு ஒரு பர்பஸ்க்காக தான் இவால்வ் ஆயிருக்கு. நம்மளோட ஃபிசியாலஜி ஸ்டேட்டாகவே இப்படி இல்லை. மில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ் முன்னாடி நம்ம கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருந்திருப்போம், ஏப்ஸ் மாதிரி இருந்திருக்கலாம். பட் இப்போ நம்ம ஃபிசியாலஜி இப்படி இருக்குன்னா அது வந்து ஏதோ ஒரு விஷயம் பண்ணுறதுக்காக தான் இந்த மாதிரி வந்திருக்கு. ஸோ அந்த ப்ரைமரி மூவ்மெண்ட்ஸ் என்னெல்லாம்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டாண்டிங், வாக்கிங், ரன்னிங், இதுதான் நம்மளோட ப்ரைமரி மூவ்மெண்ட்ஸ். இது பண்ணுறதுக்காக தான் இந்த பாடி இப்படி இவால்வ் ஆயிருக்கு. ஸோ நம்ம ட்ரைனிங்கும் சரி, நம்ம ட்ரைனிங் வந்து இதை பேஸ் பண்ணி இருக்கு, நம்மளோட வாக்கிங் அண்ட் ரன்னிங்கை பேஸ் பண்ணி இருக்குன்னா நம்ம பாடிக்கு மோஸ்ட் ஆஃப் த டைம் எந்த இஷ்யூவும் வராது. ம். ஸோ இதுதான் வந்து பயோமெக்கானிக்ஸ். நான் வந்து ஒரு ட்ரைனிங் மெத்தடாலஜி படிச்சிருக்கேன், ஃபங்க்ஷனல் பேட்டர்ன்ஸ் அப்படின்ட்டு. அங்கே வந்து இதான் டீச் பண்ணுறாங்க. ஓகே. ஜஸ்ட் லிஃப்டிங் அ டம்பிள் ஆர் வெயிட் அப் அண்ட் டவுன் வெர்டிக்கலாக பண்ணிட்டு இருக்கிறது வந்து ஸ்ட்ரென்த் இன்க்ரீஸ் பண்ணுமே தவிர தட் இஸ் நாட் கோயிங் டு என்ஹான்ஸ் ஆர் மூவ்மெண்ட்ஸ். ஏன்னா ஒரு மூவ்மெண்ட் நடக்கணும்னா தேர் ஹேஸ் டு பி அ சீக்வன்ஸ். ஒரு மூவ்மெண்ட் வந்து ஒரு மசில்ல இருந்து நடக்கிறது இல்லை. நீங்கள் ஒரு பேட்டிங்கில் ஒரு ஷாட் அடிக்கிறீங்க, இல்லை ஓடி வந்து bowling போடுறீங்கன்னா ஒரு மசிலோட ஸ்ட்ரென்த்தை வச்சு அங்கே எதுவும் பண்ண முடியாது. நீங்கள் ஐசோலேட்டடாக எவ்ரி மசிலை ட்ரெயின் பண்ணாலும் தேர் ஹேஸ் டு பி அ கனெக்ட். ஃபோர்ஸ் வந்து அந்த சீக்வன்ஸில் வெளியே அவுட்புட்டாக வரணும். அந்த 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 டிஸ்கனெக்ட் இருந்ததுன்னா அது ஸ்மூத்தாக வராது. இப்போ ஒரு விப் எடுத்து அடிக்கிறோம், அதுக்கு வந்து சில மெக்கானிக்ஸ் இருக்கு. அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட் ப்ராடராக இருக்கணும், எண்டிங் பாயிண்ட் வந்து தின்னராக இருக்கணும் அப்படின்ட்டு அது ஃப்ளோ ஆகணும் அதில் ஃபோர்ஸ். அதே மாதிரி பாடியிலேருந்து நீங்கள் ஒரு பிக் ஷாட் அடிக்கிறீங்க, ஒரு ஃபாஸ்ட் bowling போடுறீங்கன்னா பாடியிலேருந்து ஃபோர்ஸ் வந்து ஃப்ளோ ஆகும். அங்கே ஏதாவது ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னா வந்து அங்கங்கே கட் ஆகும், நிறைய இன்ஜுரிஸ் வர வாய்ப்பு இருக்குது, ஃப்ரிக்ஷன் பாடியில் நடக்க வாய்ப்பு இருக்குது. ஓகே. ஓகே. ஐ திங்க் சாரி. அதனால தான் பயோமெக்கானிக்ஸ் இம்பார்ட்டன்ட்னு நான் ஃபீல் பண்ணுறேன் ட்ரைனிங் இண்டஸ்ட்ரியில் கூட. ஓகே.
யா, ஐ திங்க் அந்த அவேர்னஸ் வந்து இப்போ வந்திருக்கு. இப்போ நிறைய பேருக்கு வந்து மெக்கானிக்ஸ்னா ஓரளவுக்கு ஐடியா இருக்கு. அண்ட் அவங்க ட்ரெயின் பண்ணும்போதே வந்து லைக் ஃபாஸ்ட் பவுலராக இருந்தாலும் சரி, ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் அண்ட் இந்த விஷயங்களுமே வந்து நிறைய இப்போ வந்திருக்குல்ல. லைக் இப்போ நீங்கள் ஸ்டார்ட் பண்ண டைம்லலாம் ட்ரைனிங் ரெஜிமில் இதெல்லாம் இருந்துச்சா ஆக்சுவலி? இருந்து நான் நான் ஸ்டார்ட் பண்ண டைம்ல எல்லாமே வந்துருச்சு. ஏன்னா நான் அண்டர் 16 ஸ்டேட் ஆடி அந்த வருஷம் என்சிஏ செலக்ட் ஆகும்போது என்சிஏ வந்து ஆல்ரெடி அந்த நாலேஜ் வச்சிருந்தாங்க. ஓகே. பட் எனக்கு அந்த டைம்ல சென்னையில் இருக்கும்போது இல்லை. அவங்க தான் வந்து சொன்னாங்க, நீங்கள் சென்னை திரும்ப போயிட்டு நீங்கள் வந்து கண்டினியூ பண்ணணும் ஸ்ட்ரெங்க் ட்ரைனிங் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதுக்கப்புறம் தான் நான் இங்கே வந்து சென்னையில் தேட ஆரம்பித்தேன், எங்கெல்லாம் கிரிக்கெட் ஸ்பெசிஃபிக்காக ஏதாவது ட்ரைனிங் சொல்லி தராங்களா அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் ஒரு இடமா போனேன். அண்ட் வித்தின் அ இயர் ஆர் டூ நான் எம்ஆர்எஃப் பேஸ் ஃபவுண்டேஷனில் செலக்ட் ஆனதுனால ஜிம்னு நான் ட்ரைனிங்னு நான் வெளியே எங்கேயும் பண்ண வேண்டியதில்லை. ஸோ நெக்ஸ்ட் 10 years ஃப்ரம் 2010 to 2020 2019 நான் எம்ஆர்எஃப் பேஸ் ஃபவுண்டேஷனில் இருந்தேன். ஸோ அங்கேயே என்னோட ட்ரைனிங் ரெஜிம் எல்லாமே அங்கே தான் பார்த்துக்கிட்டாங்க. ஓகே, நைஸ். அண்ட் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இப்போ எம்ஆர்எஃப் பேஸ் ஃபவுண்டேஷன் வந்து இட்ஸ் எ ட்ரீம் ஃபார் லாட் ஆஃப் ஃபாஸ்ட் bowlers. டென்னிஸ் லீலி ஸ்டார்ட் பண்ணி டிஏ சேகர் சார் இருந்தார். அதுக்கப்புறம் ஜஹீர் கான்லாம் அங்கேருந்து தான் வந்தாருன்ற மாதிரி நான் இன்டர்வியூஸில் பார்த்துருக்கேன். எம்ஆர்எஃப் பேஸ் ஃபவுண்டேஷன் ஒரு ஃபாஸ்ட் பவுலருக்கு என்னெல்லாம் வந்து எக்யூப் பண்ணி விடுது அவங்கள? ஃபாஸ்ட் பவுலர் தேவையான எல்லாமே அங்கே இருக்கு. எம்ஆர்எஃப் பேஸ் ஃபவுண்டேஷன் நீங்கள் சொன்ன மாதிரி அது ஒரு ட்ரீம் ஃபார் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் தான். ஒரு பெரிய ஸ்பேஸ், யூ ஹாவ் யுவர் நெட்ஸ், ஸ்விம்மிங் பூல், ஜிம். யா, ஒரு பவுலருக்கு இதோட என்ன வேணும்? கரெக்ட். அண்ட் அவங்க வந்து நமக்கு ஸ்டே கொடுத்துடுறாங்க. அவங்க செலக்ட் பண்ண பிளேயர்ஸ் வந்து ஸ்டே கொடுத்துடுவாங்க. அண்ட் ப்ராக்டிஸ் வந்து இந்த டைம் அப்படி ஒவ்வொருமே த்ரூ அவுட் தி இயர் நடந்துகிட்டே தான் இருக்கும் அங்கே. ஸோ உங்களுக்கு எப்போ ஹெல்ப் வேணாலும் நீங்கள் அங்கே போய் எம்ஆர்எஃப் பேஸ் ஃபவுண்டேஷன் கோச் கிட்ட பேசிட்டு போய் நீ அங்கே ஸ்டே பண்ணி ட்ரெயின் பண்ணலாம். அண்ட் நாங்கள் செலக்ட் ஆகும்போது டென்னிஸ் லீ வாஸ் த ஹெட் கோச். செந்தில்நாதன் அண்ட் செந்தில்நாதன் இஸ் த ஹெட் கோச். டென்னிஸ் லீ வந்து ஒரு கெஸ்ட் மாதிரி, ஹீல் கம் த்ரைஸ் இன் அ இயர், ஹீல் கம் அண்ட் ஸ்டே ஃபார் 2 weeks. அவர்கிட்ட ட்ரெயின் பண்ணுற ஒரு சான்ஸ் கிடைக்கும். அண்ட் ஆஃப்டர் டென்னிஸ் லீக் கிளென் மெக்ரா இஸ் ஹியர். ஸோ அவங்களோட இன்புட்ஸ் அகைன் தேல் பிரிங் ஆஸ்திரேலியன் ஃபாஸ்ட் bowlers ஹியர். அவங்கக்கிட்ட கான்வர்சேஷன் வச்சுக்கிறது சரி, அவங்கள கூட சேர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணுறது, ட்ரெயின் பண்ணுறதுக்கெல்லாம் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. நான் இருந்ததுலேயே பெஸ்ட் பிளேஸ் அதான். நான் எப்படி இனிஷியலாக சென்ட் பீச் ஸ்கூலில் போலிங் கற்றுக்கிட்டனோ அது ஒரு ஃபேஸ். அதுக்கப்புறம் நான் நிறைய கற்றுக்கிட்டது, நிறைய ட்ரெயின் பண்ண, நிறையா என்னோட ஸ்வெட் அண்ட் பிளட் போட்டது எல்லாமே எம்ஆர்எஃப் பேஸ் ஃபவுண்டேஷன் தான். ஓகே, நைஸ், குட் டு ஹியர். அண்ட் இது ஒரு டிஆர்எஸ் ரவுண்டுன்றதுனால டிஆர்எஸ் கொஸ்டினோட இந்த ரவுண்டை வந்து கம்ப்ளீட் பண்ணலாம்னு நினைக்கிறேன். உங்களுக்கு வந்து 2 டெசிஷன் இருக்குது, 2 டிஆர்எஸ் நீங்கள் எடுக்கலாம். உங்களோட கெரியரில் போயிட்டு ஒரு டெசிஷனையோ ஒரு இன்சிடென்ட்டையோ ஒரு ஃபேஸையோ நான் வந்து பெட்டராக பண்ணணும் இல்லை மாற்றணும் அப்படின்னா 2 என்ன சொல்லுவீங்க? 2 இல்லை, எனக்கு ஒன்றே ஒன்று தான். நான் அந்த Okay. 2017 டிஎன்பிஎல் அந்த மேட்ச் நான் ஆடி இருக்க மாட்டேன். ஓகே, அந்த ஸ்ட்ரெஸ் ஃப்ராக்சர் ஆரம்பிச்ச டைமில் ஆடின மேட்ச். நான் ஆடி இருக்க மாட்டேன். ஓகே, ஸோ அப்போ இன்னொரு டிஆர்எஸ் வந்து பேங்க்ல வச்சுக்கோங்க. ஓகே, நைஸ். ஓகே, நைஸ். ஆக்சுவலி வெரி இன்ஃபர்மேட்டிவ் ரவுண்ட். இன்ஜுரிஸ் பற்றி நீங்கள் நிறையா சொன்னீங்க. ஆக்சுவலி நிறைய பேருக்கு வந்து இந்த ஃபாஸ்ட் பவுலர்ஸோட இன்ஜுரிஸோட அதோட வீரியம் வந்து தெரியாது. பார்க்குறதுக்கு என்னால் இவன் எப்போ பாரு இன்ஜுரி ஆகிட்டே இருக்கான், ஃபாஸ்ட் பவுலிங், அந்த அந்த ஒரு மைண்ட் செட் தான் இருக்கும் ஆக்சுவலி வெளிலேருந்து பார்க்குறவங்களுக்கு. பட் இப்போ நம்ம இந்தியாவில் கூட இப்போ பார்க்குறோம், நம்ம ஷமி பார்க்குறோம், ஒரு இன்ஜுரியிலேருந்து அவர் திருப்பி வந்து இப்போ ரஞ்சி ட்ராஃபியில் கோடியாக விக்கெட்ஸ் எடுத்துருக்காரு. ஆனா அவர் திருப்பியும் இந்தியன் டீமுக்குள்ள பிரேக் பண்றதுக்குள்ள அடுத்த எவல்யூஷன் ஆஃப் ஒரு ஃபாஸ்ட் பவுலர்ஸ் வந்துட்டாங்க, அடுத்த பேக் ஆஃப் ஃபாஸ்ட் பவுலர்ஸ். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நிஜமாலே ரொம்ப ஹார்ட் பிரேக்கிங்கா இருக்கும் சம்டைம்ஸ். ஸோ ஐ திங்க் லைக் யூ டச்ட் அப்பான் அ லாட் ஆஃப் திங்ஸ். சூப்பரா இருந்துச்சு இந்த ரவுண்டு. அண்ட் வி ஆர் மூவிங் இன் டு ரேபிட் ஃபயர் விச் இஸ் கூகுளிஸ். ஸோ ரேபிட் ஃபயர் வித் அஸ்வின் கிறிஸ்ட். ஓகே, இது வந்து குயிக்கான ரேபிட் ஃபயர் ரவுண்டு. ஸோ உங்களோட ஃபேவரட் ஃபாஸ்ட் பவுலர் இன் தமிழ்நாடு நான் கேட்டேன். அதர் ஸ்டேட்ல வந்து ஃபேவரட் ஃபாஸ்ட் பவுலர் யாரு? நீங்க தான் சொல்லிட்டீங்களே. ஓ, நானே சொல்லிட்டேன். ஓகே, நீங்களே சொல்லிட்டீங்க, எல் பாலாஜின்னு சொல்லிட்டீங்கல்ல. ஓகே, நான் இதை வேற மாதிரி கேட்குறேன். ஓகே, உங்களோட ஃபேவரட் கண்டெம்பரரி ஃபாஸ்ட் பவுலர் யாரா இருந்தாங்க? டெம்பரரி ஒரு தமிழ்நாடு ஃபாஸ்ட் பவுலர் சொல்லுங்க, ஒரு அதர் ஸ்டேட் ஃபாஸ்ட் பவுலர். கண்டெம்பரரி ஃபாஸ்ட் பவுலர் நான் கேவி தான் சொல்லுவேன். ஓகே, ஃப்ரம் தமிழ்நாடு ஐ சே கேவி. அண்ட் ஆல் ஓவர் இந்தியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா டொமஸ்டிக் ஃபார்மேட்டில்
அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷர்துல் தாக்கூர். ஓகே ஓகே நைஸ். ஏன்னா ஃபர்ஸ்ட் கிளாஸில் அவர் அடிச்சுக்க ஆளே இல்லை. அவ்வளோ எடுத்திருக்காரு, அவ்வளோ செஞ்சிருக்காரு மும்பை டீமுக்காக. யா யா கரெக்ட் கரெக்ட் ப்ரோ. ஓகே நெக்ஸ்ட் மோஸ்ட் அனாயிங் ரூம்மேட் யாரு? அனாயிங் ஆக்சுவலாக அப்படி யாரும் இல்லை. நான் ஓகே தான் அவங்கள அனாய் பண்ணுவேன். ஏன்னா எங்க கூட இருந்த ரூம்மேட்ஸ் எல்லாருமே ரொம்ப காமான டைப். இந்தர், அப்பர், ஓகே ஜே கௌஷிக், இந்த மாதிரி பசங்க தான். ஸோ அவங்க வைக்கிற கம்ப்ளைண்ட் வந்து நான் நான் அவங்கள ரொம்ப அனாய் பண்றேன்னு தான் கம்ப்ளைண்ட் வைப்பாங்க. ஸோ நீங்க தான் அந்த பையன் அப்போ. ஓகே நான் தான் அந்த ஓகே ஓகே. ஃபேவரட் கிரவுண்ட் யூ பிளேட் அதர் தேன் சேபாக்? இந்தியாவில் எனக்கு ரொம்ப பிடிச்ச வென்யூனா மோத்திபாக் இன் பரோடா. ஓகே இட்ஸ் ஃபாஸ்ட் bowlers paradise. அண்ட் மைண்ட் போட்டால் பேட்ஸ்மேன் நல்லா ஆடலாம். ஓகே ஓகே. அண்ட் ஒன் கிரவுண்ட் யூ வாண்ட் டு போல், நீங்க இது வரைக்கும் போட்டது கிடையாது, ஒரு இன்டர்நேஷனல் கிரவுண்டு, இங்க நான் போலிங் போட்டே ஆகணும் அப்படின்னா அது என்ன கிரவுண்ட்? இந்தியாவில் சொல்றீங்களா? இல்ல இல்ல இன்டர்நேஷனல் கிரவுண்ட் அவுட் சைட் ஆஃப் இந்தியா. அவுட் சைட் ஆஃப் இந்தியா நிறைய கிரவுண்ட்ஸ் அந்த மாதிரி இருக்கு. பட் லைக் எவ்ரி ஒன் சேஸ் லார்ட்ஸ் பார்க்கணும்னு ஆசை. ஓகே லார்ட்ஸ். ஓகே நைஸ். ஓகே உங்களுக்கு பிடிச்ச பரோட்டா வந்து சென்னையில் கிடைக்கிற பரோட்டாவா இல்லை தூத்துக்குடியில் கிடைக்கிற பொரிச்ச பரோட்டாவா? தூத்துக்குடி தான். ஓகே ஓகே நைஸ். அண்ட் ஹூஸ் யுவர் மோஸ்ட் ஃபேவரட் தமிழ்நாடு கேப்டன் நீங்க விளையாடின கேப்டன்ஸ்ல? தமிழ்நாடு ஸ்டேட் டீம் கேப்டன் அப்படின்னா அபினவ் முகுந்த். ஓகே அவர் கூட தான் அந்த நியூட்ரல் வென்யூ இயர் அவர் தான் கேப்டன் பண்ணியிருப்பாரு. அமேசிங் கேப்டன். இஸ் அ ஃபாஸ்ட் bowlers கேப்டன். எந்த ப்ரெஷருமே இல்லை. விக்கெட் எடுத்து கொடுப்பா, நீ ரன் கொடுத்தீங்கன்னா பரவாயில்ல அப்படின்னு சொல்ற ஒரு கேப்டன். ஸோ bowler வந்து ஃபுல்லாக எக்ஸ்பிரஸ் பண்ண முடியும். ஓகே நைஸ். ஓகே அண்ட் ஹூ இஸ் த டஃபஸ்ட் பேட்டர் டு போல், இந்தர் ஆர் அப்பர்? பர்சனலி எனக்கு அப்பர். ஓகே ஆமா. ஏன்னா நான் ப்ரிடாமினெட்லி ஐ போல் அவுட் ஸ்விங். அப்பர் வந்து வெரி ஃபியூ டைம்ஸ் நான் அவனை வந்து நிக் ஆஃப் பண்ணியிருக்கேன், இல்லை பீட்னு எடுத்தது கூட எனக்கு ரொம்ப கம்மி தான். ஸோ அந்த விஷயத்துல எனக்கு அப்பர் இருக்கும். ஓகே ஓகே. அண்ட் நெட்ஸ்ல எனக்கு இந்த போலர் ஆடுறதுக்கு, பேட்டிங் ஆடுறதுக்கு பயம் அப்படின்னா எந்த போலர்? நெட்ஸ்லனா எனி bowler who bowls quick அண்ட் கொஞ்சம் கொஞ்சம் எராட்டிக்கா போடுறவங்க பயம் இருக்கும். இந்த மாதிரி எனக்கு டக்குன்னு நேம் யாரும் வரல. ஏன்னா அவ்வளோ எராட்டிக்கா யாரும் போட மாட்டாங்க. திடீர்னு ஒரு நெட் bowler திடீர்னு ஒரு நாள் வந்து அந்த மாதிரி போடுவார். ஓகே பெருசா எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாதவங்க குயிக்கா போடுவாங்க, பட் கொஞ்சம் எராட்டிக்கா போடுவாங்க. எங்க போட போறாங்கன்னு அவங்களுக்கே தெரியும். அந்த மாதிரி bowlers தான் பயமா இருக்கும். ஓகே. எனக்கு வந்து அந்த மாதிரி சைட் ஆமர்ஸ் பார்த்தா பயம். எங்க கிளப்ல சில பேர்லாம் சைட் ஆம் போட தெரியாம வந்து கண்ணாப்பினான்னு போடுவாங்க, பயமா இருக்கும். சைராமஸ் சில பேர் இருக்காங்க. ஓகே. அண்ட் ஆபத்து அப்படின்னா எனக்கு இந்த ஒரு ஃப்ரெண்டுக்கு நான் கால் பண்ணா இவன் கண்டிப்பா போனை எடுப்பான் அப்படின்னா அது எந்த ஃப்ரெண்டு? என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஆபத்துல நீ டைம் ஹெல்ப் பண்ணுவாங்க. ஆனா அது என்ன ஆபத்துங்கிறத பொறுத்து தான். ஓகே ஓகே. ஆபத்து அவ்வளவுதான். நீங்க ஆ? அடிதடி சண்டைனா வர்றது கொஞ்சம் கஷ்டம் தான். ஓகே மற்றபடி ஏதாவது ஹெல்ப் நீ கஷ்டம்னா ஃபர்ஸ்ட் ஆளா வந்துருவாங்க எல்லாம். ஓகே. ஆனா உங்களை பார்த்தா அடிதடி சண்டைக்கு போற ஆள் மாதிரி தெரியல. தெரியுது. ஸோ அதை So, ரூல் அதெல்லாம் அவுட் பண்ணிடலாம். வாய்ப்பு ஓகே கம்மி. ஓகே. ஸோ ஒன் ஃபுட் தட் யூ கேன் ஈட் ஃபார் த ரெஸ்ட் ஆஃப் யுவர் லைஃப் அப்படின்னா என்ன ஃபுட் அது? பிரியாணி தான் சொல்லுவேன். பிரியாணி அது கொஞ்சம் ஹெவியா இருக்கும். இல்ல மீட், எனி கைண்ட் ஆஃப் மீட். ஓகே ஓகே குட். ஓகே இப்போ வந்து ரேபிட் ஃபயர்லே குயிக்கான ரேபிட் ஃபயர். ஸோ பிக் த பெஸ்ட் ஃபாஸ்ட் bowler வித் அஸ்வின் கிறிஸ்ட். ஓகே இப்போ வந்து நீங்கள் பெஸ்ட் ஃபாஸ்ட் bowler யாருன்னு சொல்லணும். ஜஹீர் கான் ஒரு ஸ்ரீசாந்த்? ஜஹீர் கான். ஓகே. ஜஹீர் கான் ஒரு புவனேஸ்வர் குமார்? ஜஹீர் கான். ஓகே. ஜஹீர் கான் ஒரு டேல் ஸ்டேன்? டேல்ஸ்டே. டேல் ஸ்டேன் or ஜேம்ஸ் ஆண்டர்சன்? டேல்ஸ்டே. டேல் ஸ்டேன் or ஃப்ரெடி ஃபிளின்டாஃப்? டேல்ஸ்டே. ஓகே. டேல் ஸ்டேன் or பிரெட்லி? டேல்ஸ்டே. நீங்க யார் சொன்னாலும் நான் டேல்ஸ்டே தான் சொல்ல போறேன். ஓகே இதுக்கு மேல நான் கேள்வி கேட்கறது வேஸ்ட், பட் இருந்தாலும் நான் கேட்டுறேன். டேல் ஸ்டேன் or ஷோயப் அக்தர்? டேல்ஸ்டே. டேல் ஸ்டேன் or பும்ரா? டேல்ஸ்டே. இது அகைன்
ஜென்ரலாக ஒரு ஃபாஸ்ட் பவுலர்னா நான் இதான் சொல்லுவேன். நீங்கள் ஃபார்மேட் மேபி ஒரு ஃபார்மேட் கொடுத்து இந்த ஃபார்மேட்லன்னு சொன்னீங்கன்னா நான் ப்ராபப்ளி வேற பவுலர் சூஸ் பண்ண வாய்ப்பு இருக்கு. ஓகே, இவங்க எல்லாம் மிக்ஸ்ட் ஃபார்மேட் ஆடிருக்காங்க. ஸோ இது ஒரு ஜென்ரல் இதுதான். ஜென்ரல்னா ஓகே. ஓகே, அண்ட் டேல் ஸ்டெயின் ஆர் ஷேன் பாண்ட்? டேல் ஸ்டெயின். ஓகே, டேல் ஸ்டெயின் ஆர் கிளென் மெக்ரா? டேல் ஸ்டெயின். டேல் ஸ்டெயின் ஆர் லசித் மலிங்கா? டேல் ஸ்டெயின். ஓகே, த வின்னர் இஸ் டேல் ஸ்டெயின். கண்டிப்பா டேல் ஸ்டெயின் வந்து நீங்க நான் நடுவில் போட்டா தெரியாம அதை, ஏன்னா நான் உங்களோட ஒரு ரேபிட் ஃபயர் இதே மாதிரி ஒரு ரவுண்ட் ஒன்று நான் பார்த்தேன் யூடியூப்ல. ஐ திங்க் நீங்க டிஎன்பிஎல் ஆடும்போது அப்போ நீங்க டேல் ஸ்டெயின் சொல்லியிருந்தீங்க. ஸோ அப்போ நீங்க உஷாரா இருக்கும். அப்போ உஷாராயிருக்கணும். நான் தப்பு பண்ணேன். நாட் வித்வுட் ரீசன். யா அவரோட bowling வந்து நீங்க பாத்தீங்கன்னா எல்லா கண்ட்ரீஸ்லயுமே அவர் 5 விக்கெட்ஸ் வச்சிருக்காரு. ஆஸ் அ ஃபாஸ்ட் bowler அது ரொம்ப கஷ்டம். வேற எந்த ஃபாஸ்ட் bowlerமே அது பண்ணல நினைக்கிறேன். அண்ட் ஒரு பீரியட் ஆஃப் 2009 to 2015 or 14 கண்டினியூஸ் 6 இயர்ஸ் வந்து அவர் ஐசிசி ரேங்கிங்ஸ்ல நம்பர் 1ல இருந்தார் டெஸ்ட்ல. ஆமா ஆமா. அண்ட் அதெல்லாம் அன்திங்கபிள் ஃபீட் அதெல்லாம். ஸோ யா டேல் ஸ்டெயின் தான். அண்ட் அக்ரெசிவும் கூட, ஆக்ஷனுமே செமையா இருக்கும். ஃபீல்டிங் அமேசிங்கா பண்ணுவாரு. பேட்டிங் ஃபுல் பேட்டிங்கும் தேவைன்னா அடிப்பாரு. யா ஆக்சுவலி இஸ் அ பேக்கேஜ். அவரை டேல் ஸ்டெயின் அவர் பவுலர்னு மட்டும் சுருக்கிட முடியாது. அவரோட ஆட்டிடியூட் வேணும் டுவர்ட்ஸ் கிரிக்கெட் அப்படின்னு நினைப்பேன். யா நைஸ். ஓகே சூப்பர். ஸோ தட் பிரிங்ஸ் அஸ் டு தி எண்ட் ஆஃப் செக்மெண்ட் 3 கூகுளிஸ். நான் வந்து சில கூகுளிஸ் போட்டேன், நீங்க ரொம்ப டிப்ளமேட்டிக்கா அதை தடுத்துட்டீங்க. இப்போ வந்து நீங்க சில விஷயங்கள் வந்து பேர்லாம் சொல்லாம ஓவராலா சொன்னீங்க. கான்ட்ரோவர்ஷியல் ஏதாவது வேணுமா கண்டென்ட்? இல்ல சும்மா சொன்னேன் நானு. அந்த ரவுண்ட் பேர் கூகுளி. ஸோ அதுதான் வந்து அதோட கான்செப்ட். யா ஓகே நைஸ். ஸோ இப்போ வந்து we can move on to the round 4 which is the run chase. இப்போ வந்து லைக் நீங்க இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அண்ட் உங்களோட ஃபியூச்சர் அசைன்மெண்ட்ஸ் பத்தி ஒரு குயிக்கா டச் அப் பண்ணுங்க. ஓகே, நான் இப்போ வந்து ஃபர்ஸ்ட் டிவிஷன் விஜய் சிசிக்கு ஆடிட்டு இருக்கேன், சென்னை லீக்ல. ஐம் ட்ரைங் டு கிவ் மை கம்பேக் ரஞ்சி டீமுக்கு. ஸோ தட்ஸ் வாட்ஸ் ஹேப்பனிங் ரைட் நவ். அதை நோக்கி ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். வெல், நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி ஐ மீன் டு பயோமெக்கானிக்ஸ் அண்ட் ஃபங்க்ஷனல் பேட்டர்ன்ஸ் ட்ரைனிங். அதுவும் சைட் பை சைட் நான் பில்ட் பண்ணிட்டு இருக்கேன். அது பட் ஃபர்ஸ்ட் அது பர்சனலாக என்ன ட்ரெயின் பண்ணுறதுக்காக இன் ஃபியூச்சர் ஐ வில் ஆல்சோ ஸ்டார்ட் ட்ரைனிங் அதர் அத்லீட்ஸ், ஜென்ரல் பாப்புலேஷன், எவ்ரி ஒன். அண்ட் ஃபியூச்சரில் எனக்கு வந்து ஒரு ஃபாஸ்ட் bowling கோச் ஆகணும்னு இன்ட்ரெஸ்ட் இருக்குது. ஏன்னா என்னோட லைஃப்பில் நிறையா கோச்சஸ் எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. கடவுள் மாதிரி சில கஷ்டமான டைம்ஸில் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க bowlingல, நான் கஷ்டப்பட்ட டைம்ஸில். ஸோ அதனால் எனக்கும் ஒரு நல்ல ஃபாஸ்ட் bowling கோச் ஆகணும். ஒரு ஜஸ்ட் நானும் ஒரு கோச்சுன்னு சொல்லிக்கிற மாதிரி இல்லாமல் ஒரு ரிசல்ட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணணும் எனக்கு. அந்த மாதிரி ஒரு ஃபாஸ்ட் bowling கோச் ஆகணும்ட்டு எனக்கு ஆசை. நைஸ். அண்ட் உங்களோட எக்ஸ்பீரியன்சஸ் வந்து நிறைய பேருக்கு நிறைய விதத்தில் ஹெல்ப் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். ஐ திங்க் யூ ஹாவ் டு டேக் அப், யூ ஷுட் டேக் அப் கோச்சிங் இன் மை ஒப்பீனியன். ஏன்னா நீங்கள் வந்து லைக் 10 வருஷம் ஃபாஸ்ட் ஃபாஸ்ட் பவுலராக மெயினாக ஆடி இருந்தீங்க. இன்னுமே லைக் யூ ஸ்டில் இன் கன்டென்ஷன் ஃபார் த தமிழ்நாடு ரஞ்சி டீம் அண்ட் ஃபர்ஸ்ட் டிவிஷன். இவ்வளோ எக்ஸ்பீரியன்சஸ் இருக்குது. எனிவன் ஒரு ஸ்டார்டிங் உங்களோட வீடியோ பார்த்தாலே அவங்களுக்கு வந்து நீங்கள் இவ்வளோ பண்ணியிருக்கீங்கன்றதே அவங்களுக்கு ஒரு பெரிய ஆச்சரியமாக இருக்கும். And I think உங்களோட எக்ஸ்பீரியன்ஸஸ் வந்து இட் வில் ஹெல்ப் தெம் டு க்ரோ பிக் ஆல்சோ. யா அண்ட் இது வந்து ஒரு ப்ராடர் கொஸ்டின் தான். பட் ஆனால் உங்களுக்கு என்ன பெஸ்ட்டாக தோணுதோ அதை சொல்லுங்கள். ஒரு பிளேயர் இப்போ புதுசாக ஸ்டார்ட் பண்ணுறாங்க, ஒரு ஃபாஸ்ட் பவுலர், அண்ட் இஃப் தே வாண்ட் டு பிளே அட் த ஹையஸ்ட் லெவல், எனி பிளேயர் லைக் ஃபாஸ்ட் பவுலரோ ஒரு கிரிக்கெட்டரோ எப்படி வந்து இன்ஜுரி ஃப்ரீயாக இருக்கிறது? ஐ நோ இட்ஸ் அ ப்ராடர் கொஸ்டின், பட் உங்களோட பெஸ்ட் நாலேஜ் வச்சு நீங்கள் ஆன்சர் சொல்லலாம் இதுக்கு. இன்ஜுரி ஃப்ரீயாக இருக்கணுங்கிறது வந்து அகைன் கம்ப்ளீட்டாக இன்ஜுரி ஃப்ரீயாக இருக்கிறது கொஞ்சம் வாய்ப்பு கம்மி தான். ஏன்னா ஒரு 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 எலைட் ஆத்லீட் ஆகணும் அப்படின்னா நீங்கள் அவ்வளோ எஃபர்ட் போடுவீங்க ஃபிசிக்கலி. ஸோ ஒரு இன்ஜுரிஸ் ஆகிறதுங்கிறது நார்மல். பட் எவ்ரி இன்ஜுரியை நார்மலைஸ் பண்ணக்கூடாது. இப்போ வந்து அடிக்கடி ஒரு பிளேயர் இன்ஜூர் ஆகுறானா ஹீ ஷுட் ஸ்டார்ட் ஆஸ்கிங் கொஷின்ஸ். நம்ம பண்ணுற விஷயங்கள் கரெக்டு தானா? அங்கேருந்து நிறைய ரீசன்ஸ் இருக்கலாம். ஒன்று, இப்போ ஃபாஸ்ட் பவுலராக இருந்தால் அவனோட டெக்னிக்கில் ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருக்கலாம், இல்லை ட்ரைனிங் மெத்தட்ஸில் ப்ராப்ளம் இருக்கலாம், இல்லைனா அவன் நிறைய bowling போடலாம். அண்ட் எங்கே bowling போடுறோன்னு இருக்குது. அன்ப்ரிப்பேர்ட் விக்கெட்ஸ் ஆர் அன்ப்ரிப்பேர்ட் லேண்டிங் ஏரியாவில் நீங்கள் நிறைய bowling போடுறீங்க. ஏன்னா சில பேருக்கு வந்து அங்கே தான் சான்ஸ் கிடைக்கும், நல்ல கிரவுண்ட்ஸில் ஆட கிடைக்காது. அந்த மாதிரி பண்ணும்போதும் விக்கெட்ஸ் அந்த மாதிரி பேடாக இருக்கும்போதும் உங்களுக்கு நிறையா பாடியில் வந்து அதோட இம்பேக்ட் தெரியும். அதெல்லாம் மினிமைஸ் பண்ணலாம். ஸோ நிறைய ரீசன்ஸ் நிறைய இருக்குது.
அகைன் அந்த ஈச் பவுலர் வந்து அவங்க கரெக்டான கொஷின்ஸ் கேட்கணும். அண்ட் பிளைண்டா சில விஷயங்களை பண்ணக்கூடாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் யோகா பண்றது நல்லது அப்படின்றது ஒரு ஒரு பொதுவான ஒரு கான்செப்ட், ஒரு ம். கருத்து இருக்கு. அதை வந்து நம்ம பண்ணி பார்த்து அது கரெக்டா இல்லையான்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சு நம்மளுக்கு ஒர்க் அவுட் ஆகுதா அப்படின்னு அது பார்க்கணும். அது ஜஸ்ட் பிகாஸ் எல்லாரும் அது நல்லதுன்னு சொல்றதுனாலே அதை அக்செப்ட் பண்ணிக்கூடாதுன்னு நான் சொல்லுவேன். அகைன் ஸ்ட்ரெங்க் ட்ரைனிங்கும் அதே மாதிரி தான், அண்ட் bowling டெக்னிக்ஸும் அதே மாதிரி தான். ஒரு பெரிய கோச் வந்து ஒன்று சொல்லிட்டாரு, நான் இதான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்றதும் தப்பு தான். அது பண்ணி உனக்கு அந்த அதில் அது நல்ல ரிசல்ட்ஸ் கிடைக்குதா அது பார்க்கணும். ஸோ எவ்ரி bowler ஆர் எவ்ரி கிரிக்கெட்டர், எனி athlete in that கேஸ் வந்து அந்த கொஷின்ஸ் கரெக்டான கொஷின்ஸ் கேட்கணும். நானும் டெய்லி பேக் எடுத்துக்கிட்டு டெய்லி ப்ராக்டிஸ் போகிறேன், நானும் டெய்லி bowling போகிறேன், டெய்லி பேட்டிங் ஆடுறேன் அப்படின்ட்டு இருக்கக்கூடாது. ஒன்று பண்ணுறோம் அப்படின்னா அது ஒரு பர்பஸ்ஃபுல்லாக பண்ணணுன்றது நான் நினைக்கிறேன். ஸோ அந்த ஓகே மாதிரி நான் எவ்ரி வாக் ஆஃப் லைஃப்ல அது நம்ம பண்ணோம் அப்படின்னா நம்மளால பெட்டர் ரிசல்ட்ஸ் கொடுக்க முடியும். ஓகே ஆக்சுவலி சூப்பராக சொன்னீங்க. இது வந்து நான் உங்கள்கிட்ட இப்போ நீங்கள் சொன்னதும் சரி, நான் கேவி கிட்ட பேசினப்போ, அஃபான் கிட்ட பேசினப்போ, 3 பேருமே சொன்ன விஷயம் அலைன் ஆகுது ஒரு விதத்தில். ஒரு கோச்சாக இருந்தாலும் சரி, ஒரு லைக் ஒரு ஸ்ட்ரெங்க் ட்ரெயினராக இருந்தாலும் சரி, அப்படியே ஒரு மேலோட்டமான ஒரு ப்ரோக்ராமோ இல்லை எல்லாருக்கும் லைக் ஒன் ஃபார் ஆல்ன்ற கான்செப்ட் வந்து ஐ டோன்ட் திங்க் இட் ஃபிட்ஸ் நவ். ஒரு ஒரு பிளேயருக்கு என்ன தேவை, ஒரு கோச்சாக இருந்தால் ஒரு பேட்டருக்கு என்ன தேவை. இப்போ சில பேருக்கு ஃபுட் ஒர்க் செமையாக இருக்கலாம், சில பேருக்கு ஹேண்ட் ஐ கோஆர்டினேஷன் பெட்டராக இருக்கலாம். அவங்களோட ஸ்ட்ரென்த்துக்கு நம்ம கோச் பண்ணணும். ம். ஸோ நம்மளோட தாட் ப்ராசஸ் வந்து அவங்களுக்கு இன்ஸ்டில் பண்ணுறது வந்து இம்போஸ் பண்ணக்கூடாது. ஐ மீன் சொல்லலாம். ஆமா, எக்ஸாக்ட்லி. அண்ட் அதே மாதிரி தான் நீங்கள் சொல்கிறதும் இருக்குது. லைக் எல்லாருக்கும் ஒரே ஒர்க் அவுட். இப்போ நீ போய் ஒரு 5 கிலோமீட்டர் ஓடிட்டு சும்மா ஸ்ட்ரெச் பண்ணிட்டு 4 ஸ்ப்ரிண்ட் அடி அப்படின்னா அது மேபி உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகலாம், பட் அடுத்தவங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகாது. ஸோ ஐ திங்க் ஒரு பர்பஸ் வேணும். அண்ட் பிளேயர் பேஸ்ட் ஆர் லைக் அந்த இண்டிவிஜுவல் பேஸ்ட் ட்ரைனிங் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு நான் ஃபீல் பண்ணுறேன். ஐ திங்க் அதுதான் லைக் இட் சம்ஸ் டவுன் டு தட். கரெக்ட், எக்ஸாக்ட்லி. அண்ட் கோச்சஸும் அந்த விஷயத்துல அவேரா இருக்கணும். ஏன்னா அது அங்கதான் ஈகோ கொஞ்சம் ப்ளே ஆகும். இப்போ நான் வந்து ஒரு கோச்சா இருக்கேன், நான் போயிட்டு ஒரு பிளேயர்கிட்ட ஒன்று சொல்றேன், அது ஒர்க் ஆகலைன்னா ஓகே நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு போக தெரியணும் கோச்சஸ். ம் ஏன்னா இது வந்து உங்களோட ஈகோ பத்தி இல்ல, இது வந்து ஒரு ஒரு பிளேயரோட லைஃப் பத்தி உள்ளது. அண்ட் கரெக்ட். எவ்ரி பிளேயர் இஸ் அது ஒரு தனி கேஸ் ஸ்டடி மாதிரி தான். நான் இப்போ வந்து ஹை எல்போ ஆர் ஸ்ட்ரெயிட் எல்போ இருந்தா ஸ்ட்ரெயிட் டிரைவ் வரும்ன்றது அவசியம் கிடையாது. அது புக்ல ம் வந்து அந்த ரூட் இருக்கு. பட் அது ஒருத்தர் நீங்க பண்ண வச்சிட்டீங்கன்னா அது வந்துடணும்னு அவசியம் கிடையாது. வரலன்னா வேற ஏதோ ஒரு இடத்துல ப்ராப்ளம் இருக்கு, அதை சரி பண்ணணும். ஸோ அந்த ரூட் காஸை சரி பண்ணணும்னா தான் இதெல்லாம் சரியாகும். ஸோ சின்ன சின்ன விஷயங்களை கரெக்ட் பண்ணிட்டு நான் வந்து பெரிய ரிசல்ட்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணால் அது நடக்காது. ஐ திங்க் இந்த விஷயத்துக்கு தான் வந்து உங்களை மாதிரி ஆளுங்களோட இன்புட்ஸ் வந்து தேவைப்படும்னு நினைக்கிறேன். ஏன்னா நீங்கள் வந்து யூ பீன் இன் தட் ஸ்பேஸ். ஸோ நீங்கள் வந்து லைக் ஒரு ஃப்யூச்சர் டேலண்ட்டை கோச் பண்ணும்போதும் சரி, அவங்களுக்கு இன்புட்ஸ் கொடுக்கும் போதும் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸஸ்லேருந்து சொல்லும் போதுல இப்படியும் ஒரு ஆங்கிள் இருக்குன்னு வந்து யோசிக்க தோணும். ஐ திங்க் இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கும் அது தோணும்னு நினைக்கிறேன். சில பேர் வந்து நம்ம ட்ரைனிங், நான் கூட இப்போ இன்ஸ்டாகிராமில் வந்து நிறைய விளாக்ஸ் பார்க்குறேன், மேட்ச் விளாக்ஸ், ட்ரைனிங் விளாக்ஸ்லாம் பண்ணுறாங்க பசங்க. நான் இன்னைக்கு அகாடமி போனேன், போயிட்டு 2 ரவுண்டு ஓடிட்டு அப் அண்ட் டவுன் சும்மா ஷட்டில் ரன் பண்ணேன், அதுக்கப்புறம் ஒரு 50 புஷ்அப்ஸ் எடுத்தேன், பேட்டிங் ஆனால் bowling போட்டேன் அப்படின்ட்டு. பட் அதில் வந்து ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு ரெஜிம் இல்லை. ஸோ ஐ திங்க் அதை வந்து இன்னுமே வந்து நம்ம டெவலப் பண்ணணுன்றது தான் என்னோட தாட் ப்ராசஸ் நினைக்கிறேன். அது இந்த சின்ன வயசுல இந்த ரூட் காஸ், அந்த ரூட்லேருந்து அது வரணும் அந்த பசங்களுக்கு. அப்போ தான் ஐ திங்க் அது ரீச் ஆகும்னு எனக்கு தோணுது. கரெக்ட், டோட்டலி கரெக்ட். குட், சூப்பர். அண்ட் தமிழ்நாடு ஃபியூச்சர் ஃபாஸ்ட் bowling, பட் நீங்களும் இன்னும் இருக்கீங்க ப்ரெசென்ட்ல தான். பட் நான் என்ன சொல்ல வரேன்னா, உங்களோட அடுத்த பேட்ச் வராங்கல்ல, இப்போ தீபேஷ் தேவேந்திரனா இருக்கட்டும், பிரணவ் ராகவேந்திரா, அப்புறம் RS அம்ரீஷ், இவங்கெல்லாம் இருக்காங்க. அண்ட் இன்னுமே வந்து டிஎன்பிஎல்லையும் நிறைய நியூ ஃபைன்ஸ் இப்போ வந்து வந்துட்டு இருக்காங்க. லாஸ்ட் இயர் வந்து எஸ்எக்கி முத்து அவர் ஒரு பெரிய சென்சேஷனாக இருந்தார். ஸோ இந்த ஒரு ஃபாஸ்ட் bowling பேக்கை பற்றி என்ன நினைக்கிறீங்க? ஃபாஸ்ட் bowlers நீங்கள் இப்போ மென்ஷன் பண்ண ஃபாஸ்ட் bowlers, இது போக கோவிந்த்னு ஒருத்தர் இருக்காரு. இப்போ குர்ஜப்ரீத் சிங்குமே லாஸ்ட் 2 இயர்ஸாக தான் உள்ள வந்துருக்காரு, கரெக்ட். அவருமே யங். ஸோ இந்த பேக் ஆஃப் bowlers பார்க்கும்போது ரொம்ப ப்ராமிசிங்காக இருக்கு. நான் நேரில் இன்னும் 2-3 பேரை பார்த்தது இல்லை. ஏன்னா அவங்க நிறைய இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் தீபேஷ் நான் நேரில் பார்க்கல. அண்டர் 19 இந்தியா கேம்ஸ் போயிடுறாரு, இல்லைனா நான் அவங்க கேம் ஆடும்போது அவர் ஆடலையோ என்னமோ தெரியல. ஸோ டிவியில் பார்த்த வரைக்கும் அண்ட் கேள்விப்படுற வரைக்கும் ரொம்ப நல்லா சொல்கிறாங்க. பட் இங்கேருந்து அவங்கள எப்படி நம்ம க்ரூம் பண்ணி எடுத்துகிட்டு போகிறோங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட்.
அது அகைன் அது சொல்றது ரொம்ப ஈஸி. ஏன்னா ஒரு சிஸ்டம்ல வந்து ஃபாஸ்ட் பவுலர்ஸ்க்கான சிஸ்டம் கிடையாது இங்க. அது வந்து நம்ம பண்ணணும். ஏன்னா லீக் கிரிக்கெட்டோட ஸ்ட்ரக்சரும் சரி, நம்ம இங்கே உள்ள விக்கெட்ஸ், இங்கே உள்ள நம்பர் ஆஃப் மேட்சஸ் எல்லாமே பிளேஸ் அகெயின்ஸ்ட் ஃபாஸ்ட் பவுலர்ஸ். ஸோ அதை எப்படி மேனேஜ் பண்ணுறோன்றது இருக்கு. டூ மெனி இன்புட்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதை வந்து மேனேஜ் பண்ணும். பிளேயருமே நான் சொன்ன மாதிரி பிளேயர்ஸ் வந்து தே வில் ஹாவ் டு ரைஸ் த ரைட் கொஷின்ஸ். நம்ம எவ்வளோதான் வந்து ஹார்ட் ஒர்க் கூட அகெயின் ஸ்மார்ட் ஒர்க் எவ்வளோ இம்பார்ட்டன்ட், அதை வந்து ப்ராக்டிக்கலாக லைஃப்பில் பண்ணணும். அது நிறைய அகெயின் கொஷின்ஸ் தான். எது ஒர்க் ஆகுது, ஓகே மைண்ட்ஃபுல், அதாவது மைண்ட்ஃபுல் ப்ராக்டிஸ். நான் bowling போடுறேன், நான் நெட்ல சும்மா இன்னைக்கு வந்து ஒரு 2 செட் போடுறேன், 30 balls போடுறேன்னு சும்மா ஓடி போய் போட்டே இருக்கிறது கிடையாது. இதுல நமக்கு எது ஒர்க் ஆகுது, என்ன பண்ணா நமக்கு இன்ஜுரிஸ் கம்மியா இருக்கு, என்ன பண்ணா நம்மள குவிக்கரா போட முடியுது, என்ன பண்ணா சீம் பொசிஷன் ஸ்ட்ரைட்டா இருக்கு, ஆஃப் த விக்கெட் எது பெட்டரா போகுதுன்றது. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு ரிசர்ச் மாதிரி தான், ஒரு ரிசர்ச் ஸ்டூடெண்ட் மாதிரி தான் இது ஆக்சுவலா நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கணும். அண்ட் ஃபாஸ்ட் bowlers வைஸ் எல்லாமே நல்ல bowlers இருக்காங்க. நான் மோஸ்ட் ஆஃப் தம் இதில் பார்த்துருக்கேன். எல்லாருமே சூப்பர் bowlers, வெரி டேலண்டட், ஆஃப் த விக்கெட் நல்ல ஸ்பீடில் போகுது இவங்க எல்லாருக்குமே. அகெயின் ஹவு தே க்ரூம் தெம் செல்ஸ் அண்ட் ஹவு த சிஸ்டம் க்ரூம்ஸ் தெம், இதுதான் வந்து கேள்வி. ஐ ஹோப் எல்லாமே நல்லதா நடக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இதெல்லாம் கூடி வரும்போது நம்ம ரஞ்சி ட்ராஃபியில் இன்னும் பெட்டரா பண்ணணும். குட், சூப்பர், வெரி நைஸ். ஐ திங்க் இதுவுமே வந்து லைக் நீங்களுமே வந்து திருப்பியும் ரஞ்சி ட்ராஃபி டீமில் விளாடணுன்றது தான் எங்களோட ஆசையும் கூட. அண்ட் நீங்கள் ஒரு ஸ்பியர் ஹெட்டாக இருந்து இவங்களெல்லாம் நீங்கள் வந்து மென்டோர் பண்ணுறதும் வந்து இட் வில் லுக் ஆக்சுவலி லைக் வெரி நைஸ். அண்ட் ஃபர்ஸ்ட் டிவிஷன்லையுமே நீங்கள் ஆப்வியஸ்லி நிறைய பேரோட யூ வில் கிராஸ் பாத்ஸ் அண்ட் லைக் யூ ஹாவ் அ லாட் டு ஷேர் வித் தெம்னு நான் நினைக்கிறேன். சூப்பர் நைஸ். அண்ட் ஒரு கொஸ்டினோட இந்த செக்மெண்ட் அண்ட் இந்த பாட்காஸ்ட்டை முடிக்கலான்னு இருக்கேன். அடுத்த கெஸ்ட்டுக்கு ஏதாவது ஒரு கொஸ்டின் நீங்கள் கேட்கணும் அப்படின்னா என்னவா கேட்பீங்க? அண்ட் அந்த கெஸ்ட் யாருன்னு நான் சொல்ல மாட்டேன், பட் நீங்களா சும்மா ஒரு கொஸ்டின் ஏதாவது தோணுது அப்படின்னா ஃபன்னாக கூட கேட்கலாம். ஏதாவது அவர் கிரிக்கெட்டர் தானா? கிரிக்கெட்டர் தான், எல்லாமே கிரிக்கெட்டர் தான் இந்த ஷோல வரப்போற எல்லாமே. ஆமா, இந்த இது வந்து ப்ரீவியஸா நீங்க பாட்காஸ்ட் எடுத்திருப்பீங்களா? அவரு எனக்கு ஏதாவது கேள்வி கேட்டிருப்பார்ல? அவர் கேட்கல, நான் இதுதான் உங்கள்ட்ட தான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்றேன். ஐதர் ஃபர்ஸ்ட் டிவிஷன் ஆர் டிஎன்பிஎல்ல நான் உனக்கு bowling போட்டு உன்னை விக்கெட் எடுத்துட்டு ஏதோ ஃபன்னியா ஏதோ செலிப்ரேட் பண்ணா நீ என்ன பண்ணுவ? இதுதான் கொஸ்டின். ஓகே நைஸ். ஓகே, ஸோ இதை கண்டிப்பாக வந்து நான் பாஸ் ஆன் பண்ணிடுறேன் அடுத்த கெஸ்ட்டுக்கு. அடுத்த கெஸ்ட் யாருன்னு ப்ரோக்கு தெரியாது, பட் ஆனாலும் அவர் இல்ல நான் இன்னும் ஒரு ஸ்டெப் அதிகம். ஓகே பண்ணியாவா? ஆனா ஆப்வியஸா இல்ல, கெட்ட வார்த்தை சொல்ல முடியாதுல்ல. சொல்லிடு. ஓகே, நான் வந்து ஐதர் ஒரு ஃபர்ஸ்ட் டிவிஷன் கேம் ஆர் டிஎன்பிஎல் கேம்ல உன்னோட விக்கெட் எடுத்துட்டு ஒரு கெட்ட வார்த்தை சொல்லி திட்டுறேன் அப்படின்னா உன்னோட ரியாக்ஷன் எப்படி இருக்கும்? ஓகே ஓகே சூப்பர். இப்போ வந்து உங்களுக்கு இந்த கெஸ்ட் யாருன்னு தெரியாத, ஆனால் இந்த கேள்வியை கேட்டிருக்கீங்க. நான் இந்த கெஸ்ட் கிட்ட இந்த கேள்வியை கேட்டால் அவர் என்ன ஆன்சர் சொல்றாருன்றதை கேட்டுட்டு அவர்கிட்டயும் அடுத்த கொஸ்டின், ஃபாலோஅப் கொஸ்டின் கேட்க போறேன் அடுத்த எபிசோடுக்கு. சூப்பர். ஓகே, தேங்க்யூ அஸ்வின் ப்ரோ, செமையாக இருந்துச்சு. லைக் ஐ என்ஜாய்ட் த கான்வர்சேஷன். நிறைய பேசணும் ஃபாஸ்ட் bowling பற்றி. லைக் நான் வந்து ஒரு ஸ்பின்னர்னால எனக்கு ஃபாஸ்ட் bowlers மேலே எப்போதும் ஒரு ஆஸ்பிரேஷன் உண்டு. எனக்கு ஒரு ஆச்சரியம் உண்டு ஃபாஸ்ட் bowlers மேலே. ஏன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு பெண்டிங் யுவர் பேக் அண்ட் நீங்கள் அது ஒரு தேங்க்லெஸ் ஜாப்னு நினைக்கிறேன். ஸோ அதனால நிறைய பேசணும். அது சென்னையில ரொம்ப தேங்க்லெஸ் ஜாப். எக்ஸாக்ட்லி, தமிழ்நாடு அண்ட் சென்னையில் விளாடுறது வந்து ரொம்பவே கஷ்டமான ஒரு ஜாப். ஸோ நிறைய பேசுனீங்க, நிறைய லைக் யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து இதை பார்க்கும்போது ஒரு மோட்டிவேஷனலாக இருக்கும். அண்ட் உங்களோட ஜேர்னியை பற்றியுமே பேசணும், இன்ஜுரிஸ், ஸோ எல்லாமே சூப்பராக இருந்தது. தேங்க்யூ ஸோ மச். ஐ ரியலி என்ஜாய்ட் இட் அண்ட் ஹோப் யூ ஆல்சோ என்ஜாய்ட் த பாட்காஸ்ட். தேங்க்யூ மௌலி, நானும் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். இந்த இவ்வளோ டைம் ரொம்ப சீக்கிரம் போன மாதிரி இருக்கு எனக்கு. ரொம்ப நல்லா இருக்கு உங்களோட பாட்காஸ்ட். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். தட்ஸ் அ காம்ப்ளிமெண்ட். ஸோ அதோட இந்த பாட்காஸ்ட்டை முடிக்கிறோம். ஸோ ஐ வில் see you on the next podcast and please subscribe, like, share Mauli's Googlies. Thank you so much.